ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸ்தோத்திரம். அநேக நாட்களாக நாங்கள் குடும்பமாக இப்படிலாம் செய்யணும்னு இருந்தது, ஆனால் எங்களுக்கு வாய்க்கவே இல்லை. ஆனால் இந்த நாளை கர்த்தர் கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு செஷனில் பார்த்தோம், குடும்பத்தினுடைய நம்ம ஆசீர்வாதம் இல்லைன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம இல்லாததுக்கு காரணம் நிறைய காரணங்கள் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் எல்லா நேரமும் நம்ம ஆனால் அதையே சாக்கு சொல்ல முடியாது தானே. அந்த பிசாசு தான் காரணம், இந்த பிசாசு தான் காரணம், எங்கள் அப்பா வழியில் வர்றது, எங்கள் அம்மா வழியில் வர்றது, அப்படி இப்படின்னு சும்மா அதையே நம்ம சாக்கு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நம்மளும் மாற வேண்டியிருக்குல்ல. நம்ம எப்படி மாறுறோமோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்னா கீழ்ப்படிஞ்சு அதை ஒப்பு கொடுக்குறப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றுவார். ஏன்னா அந்த வேதம் தான் நம்மளுக்கு அது விளக்கு, நம்மளுக்கு பாதைக்கு வழிகாட்டுற தீபமாக இருக்கிறது. ஆகையினால அந்த வேதத்தில் இருந்து ஆண்டவர் என்ன நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். உலக பிரகாரமான ஆலோசனைகள்லாம் கேட்டோன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக, அதாவது உலகம் எதிர்பார்க்கிற சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம், ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற சக்ஸஸ்க்கு வரணும்னா நம்ம எதில் இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா முதல் குடும்பம் யார்? ஆதாம் ஏவாள். அதை ஏற்படுத்தினவர் யார்? தேவன் தான். அப்போ அதை உண்டாக்கினவருக்கு தான் அந்த முதல் குடும்பத்தை பற்றி தெரியும் இல்லையா? அவருக்கு தான் அந்த குடும்பத்தை பற்றி தெரியும். அப்போ உருவாக்கினவரை பார்த்து நம்ம கேட்டால் தான் அவர் நமக்கு சொல்லி தருவார். நம்மளே ஒரு வடிவமைச்சு இதை இப்படி வச்சுக்கலாமா, அதை அப்படி செஞ்சுக்கலாமா. இப்போ ஒவ்வொரு நம்ம இதெல்லாம் வாங்குகிறோம், நம்ம ஹோம் நீட்ஸுக்கு நிறையா பொருட்கள்லாம் வாங்குறோம். இப்போ குக்கரு, அப்புறம் மிக்சி, அதெல்லாம் வாங்குகிறோம். எல்லாம் அதுதான் எனக்கு தெரியுமேன்ட்டு நம்ம வாட்டுக்கு போட்டோம்னா என்ன ஆயிரும், ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகிரும். அதனால தான் அன்னைக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு தடவை நாங்கள் ஜூஸர் அவங்க நல்லா படித்து நல்லா அதில் ரேங்கில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் அப்போது அந்த கிஃப்ட்டு அவங்க கடையில் வாங்கி தான் கொடுத்துருந்தோம். அது அப்போவுமே ஒரு 5000 மேலே நிறையா தான் இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு 1 இயர் கழித்து நான் அவங்கள பார்க்குறேன். அது எப்படிப்பா அதை யூஸ் பண்ணுறீங்களா, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். ஐயோ ஆண்டி, அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னே தெரில ஆண்டிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ இப்படி இருந்தால் என்ன செய்ய. எப்போ அதுக்கு மேனுவல் இருக்கும்ல, அதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு கூட டைமே இல்லையா. ஸோ அப்படி அவங்க சொன்னாங்க. அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கர் அவங்க அவங்களோட இதில் எல்லாமே ஒவ்வொரு பொருளையும் எப்படி யூஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம தான் பார்க்க மாட்டோம்ல. நம்ம எல்லாம் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஈவன் இந்த இதிலலாம் இந்த நம்ம கிச்சனுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் நிறைய இந்த செலவுகள்லாம் வாங்குகிறோம். அதில் கூட பார்த்திங்கன்னா என்னென்ன அதில் இருக்கும் பேக்கெட்டில். அது எக்ஸாம்பிளாக நூடுல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த நூடுல்ஸ் எப்படி செய்யணுங்கிறதையும் அதில் என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்கல்ல. ஆனால் நம்ம படிப்போமா அதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம எப்படி தெரியுமோ அது மாதிரி போட்டிருப்போம். ஆனால் அது ஒரு வேளை நல்லா வராமல் இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த மேனுவலை படிச்சுட்டு அதில் தயாரிக்கும் முறை அப்படின்னு சொல்லி ஏதாவது போட்டிருப்பாங்க, டிப்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அந்த டிப்ஸு படி நம்ம செஞ்சோம்னா தான் அது கரெக்டாக இருக்கும். அதே போல் தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குறப்பையும் நம்மளுக்கு பிள்ளைகளை கொடுக்குறப்பையும் அதை உருவாக்கினவர் யார்? ஆண்டவர் தான். பிள்ளைகளை கொடுத்தது ஆண்டவர். அப்போது அந்த பிள்ளைகளை வளர்க்கணும், அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது யார்கிட்ட தான் கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். அதே போல் நம்ம இந்த குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் யார்? ஆண்டவர் தான். அதை நம்புறீங்களா? இல்லை நம்மளே ஏற்படுத்திக்கிட்டோம், இல்லைன்னா பிசாசு ஏற்படுத்தி கொடுத்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது யார்? தேவன் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் அறியாத காலத்தில் கூட நம்ம இருந்திருக்கலாம், கல்யாணம் பண்ணியிருப்போம். அதனால் எனக்கு பிடிச்சிருந்தது நான் பண்ணிக்கிட்டேன், இல்லைனா எங்கள் அப்பா அம்மா பார்த்து அந்த ஜாதகம் அது இது பார்த்து வச்சாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவர் ஆதீன திட்டத்தில் நீங்களாம் ரட்சிக்கப்படணும் வரணுங்கிறது அவருடைய சித்தம் தானே. அப்போது இதையெல்லாம் திட்டம் பண்ணி வச்சுருப்பாரா, அதை திட்டம் பண்ணாமல் வச்சுருப்பாரா? கட்டாயம். அதனால் அதை பற்றி சந்தேகமே படவே கூடாது.
எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு குடும்பத்தில் அப்படி தான் அவங்க அவங்க அதிகமாக இந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு அதை நம்பி நம்பி போகிறவங்க. அதனால் அவங்க என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, அவங்க கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருந்துச்சு. அந்த குழந்தை அந்த குடும்பத்தில் போய் ஒரு தீர்க்கதரிசி போய் என்ன சொல்லிட்டாரு, இது உன்னுடைய மனைவியே இல்லை, ஆண்டவர் நியமித்த பெண்ணே அல்ல, அதனால் நீ என்ன பண்ணிடணும், இதை விட்டுறணும், பிள்ளை இருக்குது, இதை விட்டுறணும்னு சொல்லிட்டாரு. அவர் ரொம்ப தீர்க்க தரிசன வார்த்தையை ரொம்ப மதிக்கிறவர். ஆகையினால என்ன பண்ணிட்டார், அவர் நல்லா தான், சண்டைலாம் கிடையாது, அவங்களுக்குள்ள சண்டைலாம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக. ஆண்டவர் சொல்லுவார் அப்படி, நல்லா இருக்கிற குடும்பத்தை நீங்கள் பிரிஞ்சு வாங்கன்னு சொல்லுவாங்களா? அப்படியே உன்னுடைய சித்தத்தின்படி நம்ம இணைஞ்சிருந்தா கூட அந்த குடும்பத்தை கூட ஆண்டவர் ஒற்றுமையாக சேர்த்து வைக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை விட்டுட்டு நீ பிரிஞ்சு போன்னு ஒரு நாள் ஆண்டவர் சொல்ல மாட்டார். அப்போ அதை வச்சுவே அப்போ தெரிஞ்சுக்கிடணும். ஆனால் அவ்வளோ ஃபூலிஷாக இருக்கிறாங்க அவங்க. அது தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்குமா, ஏசப்பா அப்படிலாம் சொல்லுவாங்களா நம்மளுக்கு அப்படிங்கிற அதை அறிஞ்சுக்கிட்டுன்னு அவங்க ரொம்ப காலங்களாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க தான். கடைசியில் அவங்க அந்த அம்மாவும் அந்த பையனும் தனியாக இருக்கிறாங்க. இவர் வேற ஒரு அந்த தீர்க்கதரிசிங்கிறவர் வேற ஒரு மனைவியை ஒரு சகோதரியை காமிச்சு சொல்லியிருக்கிறாரு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எப்படி? அப்போ தங்களுடைய சுய மாம்ச இதை அவங்க பூர்த்தி பண்ணணும். ஒருவேளை அவருக்கு என்ன இருந்திருக்கலாம், ரெண்டாவது ஒன்று பண்ணிக்கணும்னு என்ன இருந்திருக்கலாம், ஏதாவது அஃபையர் ஏதாவது இருந்திருக்கும். உடனே இது மூலமாக அப்படி சொல்லி அதுக்குன்னு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அதை நம்பியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒரு நாள் ஆண்டவர் அப்படியெல்லாம் குடும்பத்தை பிரித்து வைக்கவே மாட்டார். சேர்த்து வைக்கிறது தான் அவருடைய, அதை உருவாக்குகிறவர் தான் ஆண்டவர். ஏன்னா முதல் குடும்பத்தை ஏற்படுத்தினவர் ஆண்டவர் தான். அப்போ அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா தான், எதுக்காக ஆண்டவரே நீங்கள் எங்களை இப்படிப்பட்ட குடும்பமாக இணைச்சி வச்சுருக்கிறீங்க, எங்களை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அவர் மேனுவல் வச்சுருக்கிறார். அந்த மேனுவல் எங்கே இருக்குது, அந்த முறை, அதை குடும்பம் நடத்தும் முறை அப்படின்னு எங்கே இருக்குது? ஆமாம், வேறு எங்கேயுமே நம்ம போகவே வேண்டியதே இல்லை. ரொம்ப அழகாக வேறு எந்த புக்லேயும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலும் கிடைக்காத கருத்துக்கள். பாருங்கள், இது 2000 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னுமே நம்ம எப்போயுமே எப்படி தான் இருக்குது. எந்த புஸ்தகமாவது 2000 வருஷமாக இருக்கிற புஸ்தகத்தை அவங்களுக்கு தெரியுமா? இல்லை. பைபிள் ஒன்று தான் இத்தனை காலங்களாக அழியாமல் இருக்கிறது. அது எப்போ படித்தாலும் நம்மளுக்கு எப்படி இருக்கான், புதுசாக இருக்கும். அதே போல் இப்போ நம்ம நிறைய புக்கெலாம் படிக்கிறோம். பிள்ளைங்க ஸ்கூல், இப்போ நம்ம காலேஜ் இதெல்லாம் படித்து வந்திருக்கோம். அப்போ படிக்கிறப்ப அது நம்மளோட பேசுதா அந்த வார்த்தை? நிறைய படிச்சிருக்கிறோம்ல, நம்ம தமிழ், இங்கிலீஷு, இதெல்லாம் படிக்கிறோம்ல. அது படிக்கிறப்ப அது நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குமா? அப்படி இருக்குமா? படித்தவங்கள கேட்குறேன்ப்பா, நீங்கள் புக்கு படிக்கிறீங்க, இல்லைனா ஒரு கதை புஸ்தகமே கூட படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் படிக்கிறப்ப அந்த வார்த்தை உங்களோட பேசுகிற மாதிரி இருக்குமான்னு கேட்குறேன். இருக்காது. சும்மா ஒரு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு கருத்துக்களை அதிலிருந்து நம்ம என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம், இல்லைனா அறிவை நம்ம பெற்றுக்கொள்வோம், அப்படி தானே? ஆனால் இந்த ஜீவ வார்த்தை, அதான் இதுக்கு பேர் ஜீவ புஸ்தகம். இதுக்கு பேர் ஜீவ புஸ்தகம். இது எப்பயுமே அழியாததான வார்த்தை. அதனால் இதை படிக்கிறப்போ அது என்ன செய்யுது, நம்மளோட பேசுது அந்த வார்த்தை. ஏன்னா ஜீவன் உள்ளது, அது நம்ம உருவாக்க வல்லமை உள்ளது. நம்மக்கிட்ட என்னென்ன அழுக்கு இருக்குது அதெல்லாத்தையும் எல்லாம் எடுத்து போட்டு நம்மளை சுத்தமாக மாற்றி அவருக்கு பிரியமாக மாற்றணுங்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். ஸோ அதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த வார்த்தையை நம்ம படித்தோம்னாலே போதும். படித்து வெறும் படிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கீழ்ப்படியணும்னு ஒப்பு கொடுக்கணும். அந்த இருதயம் நம்மளுக்கு வேணும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிற இருதயம். எல்லாம் எனக்கு தெரியும்னு நம்ம செஞ்சோன்னா தப்பாக தான் செய்வோம். ஆனால் அதையே என்னை உருவாக்கின ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறப்ப அவர் எனக்கு அழகாக சொல்லித்தராரு. அதன்படி நான் டிசைன் பண்ணி என்னுடைய குடும்பத்தை நடத்தினேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரொம்ப அழகாக ஆண்டவர் நேர்த்தியாக ஆண்டவர் சொன்னார். இதை நம்ம முதல் இதில் கேட்டோம்ல, ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு 6வது நாளில் என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்தாராம், மிகவும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நீங்கள் உங்களில் சொல்ல முடியுமா? அதை கேட்டாங்க, பாஸ்டர் கேட்டாங்க, உங்களில் யார் உங்கள் குடும்பத்தை பார்த்து நன்றாக இருக்கிறது, இல்லைனா மிகவும் நன்று, இல்லைனா இதில்
அந்த இதிலெல்லாம் ரிப்போர்ட் கார்டில் இது எழுதணும், ரேங்க்கு இதெல்லாம் போட்டுட்டு நன்று, மிக நன்று அப்படிலாம், இல்லைன்னா இது நல்லதில்லைன்னு போட மாட்டோம், பேடெல்லாம் போட மாட்டாங்க, அதுக்கு பதிலாக முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வார்த்தைகளை போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்மளை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நினச்சி பார்த்தீங்களா? நான் என்னுடைய குடும்பம் நான் மிகவும் நன்று அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆண்டவர் எங்களை மிகவும் நல்ல குடும்பமாக எங்களை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே போல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னடா குடும்பம், என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோன்றிருக்கா? ஆனால் தோன்றக்கூடாது, அப்படி வரக்கூடாது. இப்போ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை குறித்து என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க? அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உங்கள் குடும்பத்தை குறித்து என்ன சர்டிஃபிகேட் நீங்களே கொடுத்துக்கலாம். மிகவும் நன்று அப்படின்னு சொல்கிறீங்களா? மிகவும் நன்றுன்னு யார் சும்மானா சொல்லக்கூடாது. உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ நாளைக்கு நம்ம கடந்து வந்ததான எல்லா இதையுமே நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அதை பார்த்து பரவாயில்ல, ரொம்ப நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு அப்படின்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? வெரி குட், சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். சரி, பரவாயில்ல, ஏதோ நல்லா போகுதுங்க, ஸ்மூத்தாக போகுதுங்க அப்படின்னு யார் சொல்ல முடியும்? ஏதோ போகுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க, ஏதோ போகுதுங்க, அதாவது அப்பப்போ ஏதாவது வருது, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். அதனால் அப்படியே என்ன செஞ்சுட்டு போகிறோம், அப்படியே போயிட்டுருக்குறோங்க. ஆண்டவர் வேறு இதுதான் சித்தோன்னு வேறு சொல்லிட்டாரா, வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதிலே போக ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு போயிட்டுருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறோமா? அப்படி நிறைய பேர் அப்படி தான் நினைப்போம். இல்லை, மோசம்ப்பா, எங்கள் குடும்பமே மோசமான குடும்ப வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? இருந்தாலும் சொல்ல மாட்டோம். சரி, ஓகே, சரி, முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ இன்னொரு வார்த்தையை நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ நிறைய காரியங்களாம் ஆண்டவர் நம்மளுக்கு இப்போல்லாம் சொல்லித்தராது தானே, முன்னெல்லாம் இது தெரியாது. அப்போது எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க, இந்த வார்த்தையெல்லாம் முன்னமே எனக்கு தெரிஞ்சிருந்தா என் குடும்பத்தை எவ்வளோ அழகாக நான் அமைச்சிருப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ இன்றைக்கி தெரிஞ்சது எனக்கு முன்னமே தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் அழகாக, இப்போ பரவாயில்ல, வந்த பிறகு ஓகே, ஒரு பேரபிளாக இருக்குது, தாங்கிக்கலாம், அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த காரியங்கள் இந்த முன்னமே எனக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் எவ்வளோ அழகாக வந்திருப்பேன்ப்பா அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஆனால் இப்போவும் உங்களுக்கு நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அல்ல, நீங்கள் இழந்துட்டோமேன்னு நினைக்காதீங்க, எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, இனிமேல் போய் என்னத்தை போய் குடும்பத்தை நடத்த அப்படின்னா நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டும் இப்போது ஒரு வேளை நம்ம யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிறவங்க கூட நினைக்கலாம். அப்படி நினைக்கிறப்போ கூட இப்போ நம்ம வாழ்க்கையில் அனுபவித்ததான நிறைய காரியங்கள், இப்போ நம்ம இங்கே வந்த உடனே நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். இதை வைத்து நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், சொல்லலாம்ல. அப்போ அதுக்காகவே ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சுருக்கிறார், நம்மளை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆகையினால இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, பரவாயில்ல, ஆனாலும் பரவாயில்ல. இப்போ நான் ஸ்கூலில் கூட சொல்லுவாங்க, சரி இது வரைக்கும் ஃபெயில் ஆகிட்டே வந்துட்டேன், ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன்லாம் கூட ஃபெயில், இன்னும் ஒரே ஒரு ரிவிஷன் இருக்குது, இல்லைனா அதுலேயும் கூட ஃபெயில் ஆகிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி எக்ஸாம் இருக்கும், அப்போ கூட அந்த பிள்ளைங்களை பார்த்து அவ்வளோதான் நீ முட்டாள், ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது, சொல்ல மாட்டோம். அப்படின்னு இன்னும் இத்தனை நாள் இருக்குது, இப்போ நீ மனசு வச்சு படிச்சேன்னா கூட என்ன செஞ்சிடலாம், நிச்சயமாக நீ மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு என்கரேஜிங் வேர்ட்ஸ் அது மாதிரி சொன்ன உடனே அந்த பிள்ளைகளுக்குள்ளார எப்படி தான் அந்த நேரத்தில், கடைசி நேரத்தில் அப்படி வருமோ தெரியாது, அப்படியே படித்து ஃபெயிலானவங்க 80 மார்க்குக்கு மேலே என்ன செஞ்சுவாங்க, வாங்கிடுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஆஹா இந்த பிள்ளை முதலேருந்தே படிச்சிருந்தா எப்படி இருந்திருக்குமேன்னு அப்புறமும் தோணும். சரி, அப்போ அதே போல் நம்மளும் இப்போ இருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையை கூட ஆண்டவர் மாற்றி 100%, 100க்கு 100 நம்மளை என்ன செய்வார், நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து நம்ம மட்டும் இல்லை மற்றவர்களுக்கும் சாட்சியாக நம்மளை ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார், நிறுத்துவார். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கடைசி நேரத்தில் அந்த பிள்ளைகளை உட்கார வச்சு அந்த பாஸ் பண்ணுறதுக்குரியதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதுக்குரியது மட்டும், இதெல்லாம் 1 மார்க்கு, இதெல்லாம் 2 மார்க்கு, இதெல்லாம் 5 மார்க், இது கட்டாயம் வரும், இது கட்டாயம் வரும், இதெல்லாம் 10 மார்க்கு, இது கட்டாயம் வரும், இதை மட்டும் நீ படிச்சுக்கோ, வேறு எதுவுமே நீ படிக்க வேணாங்க. அந்த மாதிரி டிப்ஸு தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இதை மட்டும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா போதும், நிச்சயமாக 100க்கு 100 என்ன செஞ்சிடலாம், நம்ம
மார்க்கு வாங்க முடியும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நிச்சயமாய் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆகையினாலே இந்த நாளில் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிந்ததான ஒரு பகுதி, வேத பகுதி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எப்பயுமே வந்து திருமணத்துலேயும் அதே தான் பேசுவாங்க. எபேசியர் எத்தனை அதிகாரம்? 5வது அதிகாரம். எபேசியர் 5வது அதிகாரத்தில் அந்த 22வது வசனத்திலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யாரை பற்றி சொல்லுவாங்கன்னா, யாரை பற்றி சொல்லியிருக்கோம்? யாருக்கு? இல்லை எபேசியர் 5வது அதிகாரம் 22. மனைவிகளே, யாருக்கு தான் ப்ரையாரிட்டி? எங்கே போனாலும் யாருக்கு தான் முன்னுரிமை? முன்னுரிமை எங்கே? எல்லாம் எங்கே போனாலும் பெண்களுக்கு தான் முன்னுரிமை. ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ நம்ம மேலே எவ்வளோ கரிசனையாக வச்சுருக்கிறாரு. இப்போ தமிழ்நாடு அரசும் பெண்களுக்கு தானே நிறைய முன்னுரிமையெல்லாம் கொடுக்குறாங்க. எங்கள் பஸ்ஸில் போனால் கூட அதில் ஃப்ரீலாம் கிடைக்குது. பெண்களுக்கு மட்டும்தானே ஃப்ரீ அது. பாருங்கள், அப்போ பெண்களுக்கு பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ அருமையாக நம்மளுக்கு கொடுக்குறாரு இல்லையா? ஆனால் அந்த ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால நம்ம வந்து அதனுடைய என்ன வேல்யூ என்ன தெரிய மாட்டேங்க, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்க, மதிப்பு தெரிய மாட்டேங்க. ஏன் ஒருத்தங்கக்கிட்ட ஆண்டவர் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அந்த அப்படியாப்பட்ட பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்துக்கிறாரு. மனைவிகளுக்கு அப்படியாப்பட்ட பொறுப்பை வந்து ஆண்டவர் என்ன மனைவி, தாய் எல்லாம் அந்த அந்த இவங்களுக்காக சொல்கிறேன், அப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை நம்ம நல்லா இதாக எடுத்துக்கிடணும். நம்ம பலவீனமானவங்க இல்லைன்னா ஒன்றுத்துக்கு அதனால தான் போல் நம்மளை பற்றியே தான் எப்போ பார்த்தாலும் சொல்கிறாங்க. இந்த பிள்ளை கூட எப்போ பார்த்தாலும் என்னையே தானே சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் என் பிள்ளை நீ கரெக்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதனால் உன்னையே தான் சொல்ல முடியும், ஊரில் இருக்கிறதையா போய் சொல்ல முடியும் இல்லையா? அப்போ அதே போல் தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டியிருக்குதான்? ஆமாம், குடும்பத்துக்கு அஸ்திபாரமாக இருக்கிற காரியங்களை தான் இதில் ரொம்ப அழகாக ரொம்ப சொல்லியிருக்குது. அதில் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இப்போ இதில் கீழ்ப்படிதல்னு இருக்குது. அதாவது இங்கிலீஷில் நம்ம வந்து ஒபீடியன்ஸ்னு அந்த வார்த்தை கொடுக்கப்படலை. ஆனால் அதுவே 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அங்கே வந்து ஒபே யுவர் பேரண்ட்ஸ்னு அங்கே இருக்குது, ஒபீடியன்ஸை பற்றி சொல்லியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஒபீடியன்ஸ் இல்லை, சப்மிட் யுவர் செல்ஃப், சப்மிஷன். அப்படின்னா தன்னை அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து தாழ்த்தி பணிந்து, பணிவு. ஆக்சுவலி வந்து சப்மிஷன் சொல்கிறப்ப பணிவுங்கிற அந்த வார்த்தை தான் கரெக்டாக வரும். அந்த பணிவாக என்ன செஞ்சுறது? ஒப்பு கொடுத்துறது, விட்டு கொடுத்துறது, பணிவாக அதை செய்கிறது. அதாவது கட்டாயத்தினாலும் அல்ல, இல்லைன்னா என்ன பண்ணி தொலைகிறது, உங்களுக்கு கீழ்ப்படியணும்னு வேற பைபிளில் சொல்லியிருக்குது, அதனால நான் கீழ்ப்படுகிறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஆண்டவர் வந்து சப்மிட் யுவர் செல்ஃப் டு யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து பணிவாக நம்ம என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும். நான் இந்த நிறைய கிராம பகுதிகளில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அது மாதிரி பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இப்படி இருக்கிறாங்க. அவங்களும் அப்படியே யூஸ்டப் ஆகிட்டாங்க, புருஷர்களும் அந்த மாதிரி பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அவங்க பெண்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, அப்புறம் ஆண்கள்லாம் அப்படியே உண்மை இல்லாத மாதிரி தெரியுது. நிறைய நான் இந்த இதில் பார்க்குறதுனால சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் வந்து புருஷர்களை அப்படியெல்லாம் உருவாக்கலை. அவங்களுக்கு எவ்வளோ அதான் புருஷர்களாக இருங்கள்னு பார்த்து சொல்லிக்கிறாங்க. ஒரே ஒரு ஃப்ரேஸ் தான், புருஷர்களாக இருங்கன்னா. அப்படியே புருஷன்னா அவன் நீதிமானை போல, அப்படி சிங்கத்தை போல தைரியமாக அப்படி இருக்கணும். ஒரு சிலருக்கு நினச்சாலே கொஞ்சம் சிரிப்பாக வருதா? அப்படி இருக்கணுன்றாங்களே, நம்ம வீட்டில் அப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு நினைப்பீங்க. சரி, இல்லை, ஓகே. ஆனாலும் இந்த பகுதிகளில் அப்படி இருக்கிறாங்க. அப்போ இவங்க தான் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த கலாச்சார இதனால் என்ன ஆயிட்டுருக்குன்னா, இப்போ இருக்கிறாங்கல்ல கப்புல்லாம் இருக்கிறாங்கல்ல, கணவன் மனைவியாக இப்போ கல்யாணம் பண்ணி இருக்காங்க, அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் சரி இங்கே இந்த கிராமத்து பகுதியில் அவங்க பேசுகிறது பழக்கிறது அதனால தான் அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்கன்னு நினச்சா, இப்போ வந்து ஏன்னா அதுதான் வந்து இப்போ வந்து அதை என்னவா நினச்சிக்கிறாங்க, அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் முன்னேறி இருக்கிறோம். முன்னேற்றம் எப்படி வந்திருக்கு பாருங்கள், எங்கேருந்து எங்கே போகுது பாருங்கள்.
ஆனால் நம்ம இதில் நம்ம பார்க்குறோம், இந்த பின்னாடி பார்க்கலாம் நம்ம எப்படிலாம் அது இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் சமுதாயத்தில் உலகத்தில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி உலகம் வந்து ஒரு நாள் சபைக்குள்ளார என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. வெளியில் எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், நான் அதை பற்றி தான் பேசுகிறேன், உலகத்தின் குடும்பத்தை பற்றி சொல்லலை. கிறிஸ்தவ குடும்பம் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவ குடும்பம்னா பெயர் கிறிஸ்தவங்களையும் சொல்லலை. உண்மையாகவே ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கோம்ல நம்மலாம். இப்போ கிறிஸ்தவங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நம்ம எல்லாரும், கிறிஸ்துவை பின்பற்ற நம்ம எல்லாருமே கிறிஸ்தவங்க. அப்படிப்பட்டவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கணும், அப்படிப்பட்டவங்க எப்படி இருக்கணும், அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. ஆண்டவர் ஒன்று சொன்னால் அவரை எவ்வளோ ஒரு கர்த்தர் அப்படின்னா அவருக்குரிய மரியாதை, அவருக்குரிய பயபக்தி இல்லையா, அதெல்லாம் இருக்கும் தானே. கடவுளுக்கு எப்படி இது பண்ணுவோம், அவர் கடவுள்னாலே நம்ம என்ன இருக்கணும், பயபக்தி இல்லையா, ஒரு மரியாதை. படா வாடான்னு சொல்லுவோமா கடவுளை போய்? சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் புருஷனை சொல்லலாமா? அது செல்லமாக சொல்கிறோம். ஏன்னா கலாச்சாரம் மாறி இருக்குல்ல, அதனால் செல்லமாக சொல்கிறோம். நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது. வேறவங்க இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம அப்படிலாம் இருந்தால் கூட மாற்றிக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்கள் இருக்கிறது நம்மளுக்கு முன்னாடி, சீக்கிரமாக நம்ம என்ன செஞ்சலாம், கெட் த்ரூ பண்ணிடலாம். சரி, அப்போது நம்ம அந்த இது எல்லாம் ஒரு சில நேரங்களில் நம்ம அந்த கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதை போல் புருஷனுக்கு என்ன செய்யணுமா, நம்ம கீழ்ப்படினா பணிவாக நடந்து கொள்ளணும். ஏன், என்ன, எதுக்கு அப்படின்னு ஒரு அந்த ஒரு தோரணை, அதிகார தோரணை, அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அப்படி பணிவுனா என்னது, பணிவுனா என்னது, அதிகாரமாக பேசுகிறதா? என்ன பண்ணீங்க, இதா அப்படி பேசுகிறதா? அதுக்கு பேர் பணிவா? இல்லை. அப்போ பணிவுனா எப்படி இருக்கணும்? ஆனால் நிறைய நம்ம மற்றவங்களை பார்த்து நம்மளும் என்னவா தான் செஞ்சுக்கிறோம், அப்படியே தான் நம்ம நடந்துக்கிறோம். இப்போ கூப்பிட்டாங்கன்னா என்ன சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்கிறோமா, அது பணிவா? இல்லை. அப்போ அது என்னவா இருக்கணும், ஏன்பா கூப்பிட்றீங்களா, நான் இங்கே தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பணிவாக என்ன செய்யலாம், சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் நான். அப்போது வந்து நம்ம பேசுகிற காரியங்களில் கூட அதில் என்ன செய்யணும், பணிவை நம்ம என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். அது ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் இதெல்லாம் செய்யணும். நம்ம மற்றவங்கள பற்றியெல்லாம் பேசவே இல்லை, உலகத்தை பற்றி நம்ம சொல்லலை. நம்ம அந்த இடத்துல சாட்சியாக இருந்தோம்னாலே நம்மளை பார்க்குறவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவர் பக்கம் ஈர்க்கப்படுவார்கள். நம்மளே சண்டையும் சச்சரவும் போட்டுக்கிட்டு ஒரே வீட்டில் ஒரே கூக்குரல் சத்தமாக இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? என்னப்பா அவங்க ஞாயிற்றுக்கிழமை கண்டா பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு போயிடுறாங்க, ஆனால் மற்ற நாளில் என்ன ஒரே சத்தமாக கிடக்குது, ஒரே சத்தம்தான், என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது, சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குதா? நம்மளுடைய சத்தம் என்ன செய்யக்கூடாதான், வீதியில் கேட்கக்கூடாது. அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் ஆண்டவர் வந்து நம்மளை செய்ய அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஓகே, ஸோ அப்போ வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யணுமா, கீழ்ப்படியணும். சொந்த புருஷருக்கு, இது ஏற்கனவே நான் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பேன், சொந்த புருஷருக்கு கட்டாயம் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அவங்க சரி ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தால் என்ன பண்ணுறது? நிறைய பேருக்கு அந்த கேள்வி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்படாத புருஷன் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு தாறுமாறாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கும் கீழ்ப்படியணுமா? அப்படி தான் கண்டிஷன் போட்டிருக்குது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் உங்கள் மேலே அன்பாக இருந்தால் அவர் இதையெல்லாம் செஞ்சால் நீங்கள் கீழ்ப்படி அப்படின்னு கண்டிஷன்லாம் கொடுக்கல. கண்டிஷனே இல்லாமல் தான் அங்கே போட்டிருக்குது, நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஏன்னா நம்மளுடைய அந்த 1 பேதுருவில் நம்ம படிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரத்தில், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால். பார்த்தீங்களா, ஆண்டவர் அதுக்கும் பதில் வச்சுக்கிறார். நம்மளுக்கு உடனே கேள்வி வரும்,
எப்படி அவர் புருஷனாக இருந்தால் தானே நான் கீழ்ப்படிய முடியும் அப்படின்னு வரும் சொல்லுவோம்ல. அதுக்கு தான் ஆண்டவர் உடனே என்ன பதில் வச்சிருக்கிறாரு? அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடே கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. எப்படியா? பயபக்தியாக நம்ம நடந்துக்கிற, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை. கற்புள்ள நடக்கைனா தூய்மையான ஒரு வாழ்க்கை. நீங்கள் வேறு மாதிரி அந்த இமேஜின் பண்ணக்கூடாது. கற்புள்ள நடக்கை, தூய்மையான வாழ்க்கை மூலமாக நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை இன்றி, அண்டர்லைன் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணும்? போதனை பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஆமாம், புருஷனுக்கு போதனை பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? மனைவிகள் புருஷனுக்கு அப்படி தானே இருக்குது. போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே. எதனாலயா? என்னுடைய நடக்கையினாலே அவர்களை ஆதாயப்படுத்தி, மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இவ்வளோ அழகாக போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா. பொதுவாகவே ஆண்களுக்கு ஆலோசனை சொல்கிறது அதெல்லாம் என்ன செய்யாது? பிடிக்காது. சின்ன பையனுக்கு கூட நீங்கள் சொல்லி பாருங்கள், எல்லாம் எனக்கு தெரியுமா, ஏமா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிற? சின்ன குழந்தை கூட சொல்லுதா? அப்போ அப்பதான் பெரிய மனுஷனுக்கு சொல்லலாமா? நம்ம சொல்லலாமா? ஆமாம், அது வேற. சரி, 2 பேராக இருக்கிறப்ப சொன்னால் கூட பரவாயில்ல. 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல இருந்துக்கிட்டு என்ன செய்கிறது? பாருங்க, இப்படி பண்ணுறாரு இவர், இதான் சொன்னால் கேட்டால் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு ஈகோ பிரச்சனைப்பா. அதனால் என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. 4 பேருக்கு முன்னாடி புருஷர்களை பற்றி குறைவாக என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப அவங்க சரி, ஒருவேளை பழகி வந்திருக்கலாம், இவ எப்பயும் அப்படி தான் அப்படிங்கிறதுல பழக்கத்தில் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு மனசில் அவங்களுக்கு ஒரு காயப்பட்டது மாதிரிக்கே தான் என்ன செய்வாங்க? அவங்க ஈகோ ஃப்ராக்சர் ஆன மனைக்கே தான் இருப்பாங்க. எந்த இடத்துல நம்ம ஒரு மரியாதையும் மதிப்புமா அவங்கள நடத்தினோம்னா, நிச்சயமாக ஒருவேளை நம்ம உலக பிரகாரமாக அவங்களுக்கு ஒரு மதிப்பே கொடுக்க முடியாதவங்களாக கூட இருக்கட்டும், அப்படியாப்பட்டவங்களை கூட நம்ம கனப்படுத்தி மரியாதையோட பயபக்தியோடு அவர்கிட்ட நம்ம நடந்துக்கிட்டோன்னா, நிச்சயமாக அவங்க நம்மளுடைய நடக்கையினாலே அவங்க என்ன செய்யப்படுவார்களாம்? ரட்சிக்கப்படுவார்கள். போதனையே பண்ண வேண்டியதில்லை. கோயிலுக்கு வாங்க, கோயிலுக்கு வாங்க, கோயிலுக்கு வாங்கலாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்லவே வேண்டியதே இல்லை. நம்ம நடக்கையை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுருவாங்க? அவங்க வந்துடுவாங்க, சிரிக்கிறாங்க எல்லாரும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏதாவது கேட்க முடியுமா? ஏதாவது ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வாழ்க்கையில் கண்டதை தான் நானும் அனுபவிச்சிருக்கிறேன், அநேகருடைய வார்த்தைகள் மூலமாக கேட்டிருக்கிறேன். பைபிளில் அப்படி தான் எழுதியிருக்குது. அதனால் அதை தானே சொல்ல முடியும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கன்செஷன் கொடுத்துடலாம், நீங்கள் இப்படியா, அப்போனா கொஞ்சம் உங்களுக்கு இப்படி, அதுக்கு கொஞ்சம் விதிவிலக்கு நீங்கள் இப்படியா, அப்போனா கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கலாம். அப்படிலாம் கிடையாது. டிஃபால்ட்டாக மனைவினா இப்படி தான் இருக்கணும். சப்மிசிவாக பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும், பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நம்மளுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே அவங்க ஆதாயப்பட்டு. நம்மளுக்கு எது முக்கியம்? அவங்களுடைய ஆத்மா ரட்சிப்பு முக்கியம் தானே. அப்போ ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படின்னா ஒரே வழி என்னது? ஆமாம், அவரையும் கூட்டிகிட்டு வச்சுக்கிட்டு அவர் பாருங்கள் சர்ச்சுக்கே வர மாட்டேங்கிறாரு, பைபிளே படிக்கிறதில்ல, அவர் ஜெபமே பண்ணுறதில்ல இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? அதனால் இனிமேல் என்ன செய்யக்கூடாது? கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. யாரை பற்றி? மனைவிகள் புருஷர்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது குறைவாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட எதிர்பார்ப்பு. நம்ம நிறைய எதிர்பார்த்துருப்போம்ல, கல்யாணம் ஆகிறப்ப பெரிய ரொம்ப ஆகும்னு நினச்சிருப்போம். பட் அங்கே அது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சது தெரியும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் இப்படிலாம் நினச்சேன், ஆனாலும் இப்படி இருக்குது, அது உங்ககிட்ட தான்ப்பா சொல்ல முடியும், அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இது எங்களை உண்டாக்குனது யார்? நீங்கள் தானே எங்களை இணைச்சிங்க, அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன்ப்பா, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, நீங்கள் என்ன எப்படி அவருக்கு என்னை மாற்றுங்கிறத விட என்னுடைய வீட்டுக்காரருக்கு, என் புருஷனுக்கு நான் எப்படி நடந்துக்கணுமோ எனக்கு சொல்லி கொடுங்கப்பா
அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னா, தாழ்மை உள்ள இருதயத்தோடு, பணிவுள்ள இருதயத்தோடு, மனைவிக்கு தான் அந்த பணிவு ரொம்ப 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 முக்கியமாக தேவை. அது நடந்துக்கிட்டோன்னா நிச்சயமாக ஆண்டவர் வந்து என்ன செய்வார், ஒரு காலத்தில் ஒரு வேளை அது என் டைமாக கூட இருக்கலாம் சரியா. ஒரு சிலருக்கு சீக்கிரமாக வந்துடும், அவங்களுடைய இருதயம் ஈஸியாக இதாகி போயிடும். ஆனால் ஒரு சிலருக்கு அவங்களுடைய கடைசி காலமாக இருக்கலாம், அவங்க சாகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் முன்னாடியாக இருக்கலாம். அப்போ கூட அவங்க மனசு மாறுவாங்க. ஆனால் நம்ம பொறுமையாக என்ன செய்யணும், வந்து நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் நிச்சயமாக அவங்கள என்ன செய்வார், மாற்ற வல்லமை உள்ளவர். அந்த ஆத்மா ஈடேறுவதற்கு ஆண்டவர். சரி, அப்புறம் அதுலேயே கீழே அந்த 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. நம்ம தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவங்களாக இருக்கணும். நம்மளை பார்த்து ரொம்ப டைமண்ட் மாதிரி நினைக்கணும், அப்படியே முத்தா பெரிய இதாக வைரக்கல்லாக ஆண்டவர் நினைக்கணும். சும்மா பேச்சில் நம்ம தங்கம் வைரம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறத விட ஆண்டவர் நம்மளை பார்த்து தங்கமாக வைரமாக இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணுமா, நம்ம அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். அது வந்து வெளிப்படையாக தெரியாது, அந்த அமைதலுள்ள ஆவி வெளிப்படையாக இருக்காது. ஆனால் நம்ம காலப்போக்கில் நம்ம பிரதிபலிப்போம். அதை பிரதிபலிக்க இயேசு நம் மூலமாக என்ன செய்வார், வெளிப்படுவார். ஏன்னா அவர் அப்படி தான் இருந்தார். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம்தான் உங்களுக்கு அலங்காரமாக இருக்கணும். நம்மளுக்கு அலங்காரம் வெளியில் பிரகாரமாக இருக்கிறது. ஆனால் பெண்கள் வந்து நம்ம அலங்காரத்தை விரும்புவோம்ல, யாராக இருந்தாலும் விரும்புவாங்க. வயசான பாட்டியாக இருந்தால் கூட என்ன செய்வாங்க, ஆமாம் ரொம்ப வயசானவங்களா 80 வயசுக்கு மேலே கூட ஆகட்டும், அவங்களுக்கு கூட தங்களை அழகாக வச்சுருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க. நான் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. அது பெண்களுக்கே உரிய காரியம். அதனால் அது வந்து தப்பு கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுட்டு அதனால தான் சரி எனக்கும் அப்படி இருக்கு போல் தெரியுது, அதனால் சரி நான் நல்லா தோணணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா இன்னும் எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு ஆனாலும் நான் இன்னும் 30 வயசு மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிக்கிறது தப்பு கிடையாது. நம்ம அது தோற்றத்தில் இருக்கிறோம், அதே நேரம் உள்ளத்தில் ஆண்டவர் அதை என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம அதான் அகத்தின் அழகு முகத்தில் என்ன செய்யும், தெரியும். அப்போ நல்லா நம்ம உள்ளத்தில் அமைதலும் சந்தோஷமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது முகத்தில் என்ன செய்யும், நம்மளுக்கு வெளிப்படும் தானே. இப்போ கடுன்னு இருந்தால் அந்த மூஞ்சை பார்த்தாலே என்ன செய்யும், ஆமாம் பார்க்கவே பிடிக்கவே செய்யாது இல்லையா. அதுவே ஒரு சிலர் நல்லா எப்படி சிரித்த முகமாக நல்லா அப்படி இருப்பாங்க, அவங்க கூட பேசுகிறதுக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அப்போ ஏன் அப்படின்னா அந்த அகத்தில் இருக்கிறது அந்த முகத்தில் தெரியுது. அதுவே அவங்க அப்படியே அப்படி அப்படியே சிரிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டாலும் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இல்லையா. அவங்க முகம் மட்டும் சிரிக்குதுப்பா, உள்ளத்தில் என்ன செய்யுது, உள்ளம் அழுகுது, அதுவும் தெரிஞ்சிடும். அதான் உள்ளத்தின் அழகு தான் முகத்தில் நம்மளுக்கு தெரியும். அப்போது இந்த முகம் அழகு வேணுமா, பியூட்டி டிப்ஸ் என்ன தெரியுமா, நம்ம அதை இதெல்லாம் போட வேண்டியதில்லை. இந்த பேக் அந்த பேக், இந்த பேக் ஆண்டவர் கொடுத்த பேக் என்ன தெரியுமா, என்ன பேக் அது, சாந்தம் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். இதை போட்டாலே போதும், நம்ம என்ன ஆயிடுவோம், அழகாக ஆயிடுவோம். சரியா. ஸோ ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஸோ இது ஒரு மனைவியானவள் இப்படிலாம் இருக்கணும். அதே போல் இப்போ அவங்க தாயாகவும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு நல்ல அந்த குழந்தைகிட்ட உங்களுக்கு கொடுத்ததான பிள்ளையை குறித்து நீங்கள் அதுக்கிட்ட ஒரு அன்பாக பணிவாக பாசமாக ஒரு இதெல்லாம் நடந்து கொள்கிறப்ப அந்த குழந்தைக்குள்ளாரையும் அப்படியே என்ன செய்யும், அந்த இது அப்படியே இந்த தாயை போல தான் பிள்ளை. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதைத்தான் அந்த பிள்ளைகள் பிரதிபலிப்பாங்க. நம்ம ஒரே ஒரு சின்ன காரியத்துக்கும் ஒரே அலறி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படிலாம் இருந்தோன்னா அந்த குழந்தை என்ன தான் செய்யும், ஒரு சின்னதாக இருக்கும் உடனே ஊன்னு அப்படியே ரொம்ப அப்படியே இது பண்ணுவாங்க. அது மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது. அப்போ அது எப்படி அதுலேருந்தெல்லாம் நம்ம வர்றது அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆண்டவர் தான் நம்மளுக்கு, அவரை விட்டால் வேறு கதியெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் தான் நம்மளை உருவாக்குனாரு, அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏசப்பா இந்த எனக்கு பை நேச்சர் நம்ம அப்படி இருந்திருக்கலாம்,
இது ஒரு சின்ன காரியம்னா கூட நான் வந்து ரொம்ப இதாகிடுறேன், மனசு உடஞ்சி போயிடுறேன். இல்லைன்னா ஒரு சின்னதை கூட ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி தான். ஏன்னா நான் பார்த்தது அப்படி, எங்கள் வீட்டில் அப்படி தான் இருந்தாங்க. ஒரு சின்ன காரியம்னா கூட என்ன செய்வாங்க, ஊ ஆ வா, கடைசியில் பார்த்தீங்கன்னா அது என்னவா இருக்குது, ஒன்றுமே இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி அழுது பிடிச்சி அப்படியோ. அப்புறம் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லாத இந்த காரியத்துக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அமைதலாக இருக்க நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். சாந்தமாக நடந்து கொள்ளணும். எந்த ஒரு காரியத்தை நிதானம் ரொம்ப 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 தேவை நம்மளுக்கு. ஒரே எடுத்தாங்க முத்தான்னு பேச, ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பேசுகிறது வேறு, நம்ம நிறைய பேசுவோம்ல. நான் அந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் வேறுபாடெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம ஏன் அப்படி இருக்கிறோம், ஏன் அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, ஆண்கள் ஏன் அப்படி இருக்கிறாங்க. அவர் பாருங்கள் அப்படி இப்படி பிடிச்சி வச்ச மாணிக்கு அப்படியே இருப்பார். ஆனால் நான் இப்படி பேசுகிறேன்ல, அவர் ஏதாவது பேசுகிறாரா? அவங்க அப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்கள் வந்து அப்படி தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் வந்து இப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இதை யாரை தான் சொல்லணும், சிருஷ்டிக்கிறதான் சொல்லணும் நம்ம. அப்புறம் ரெண்டு பேருமே இப்படியே இருந்தால் நல்லா இருக்குமா? அதுக்காக தான் ஆண்டவர் வந்து ஒருத்தரை அப்படியும் ஒருத்தரை இப்படியும் வச்சிருக்கிறாரு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட்டாக வச்சுருக்கிறாராம். அவங்களை குறைவுகளை நிறைவாக்கும்படியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைவாக்குகிறவர்களாக தான் வச்சுருக்கிறார். அப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எனக்கு பிடிக்காது. என்னங்க இது? அதுதான் காம்ப்ளிமெண்ட். நம்ம போக போக என்ன பண்ணிக்கிடணும் அப்படின்னா, நம் பெண்களுக்கு இன்னொரு ஒரு விசேஷித்த ஒரு குணத்தை கொடுத்துருக்கிறார் தெரியுமா? அது நீங்கள் யோசித்துருக்கிறீங்களா? என்னைக்கு அது ஒரு 20 வயசு 24 வருஷம் வரைக்கும் நம்ம வீட்டில் இருப்போம், வளர்ந்துருப்போம் இல்லையா? எவ்வளோ பாசமாக அப்படி இப்படிலாம் வளர்த்துருப்பாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி அடுத்த செகண்டு என்னவாயிருவோம் பார்த்தீங்களா? அப்படியே அந்த இதுக்கு போயிடுவோம். எப்படி அப்படி வருது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அதுதான் ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு நேச்சரை பெண்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, ஸ்பெஷாலிட்டியை. ஆனால் ஆண்கள் மட்டும் பாருங்கள், அவங்க எப்பயும் அவங்க அம்மா அப்பாவோட தான் இருப்பாங்க. அப்படி தானே? நம்முடைய கலாச்சாரமும் அப்படி தான் இருக்குது. நம்ம ஆனால் எவ்வளோ தியாகம் பண்ணி வந்திருக்கிறோம் இல்லை? நாங்கள் எங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டு, எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களை எப்படி வளர்த்தாங்க அதெல்லாம் விட்டு நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம், நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோமே, எங்களை கொஞ்சமாவது புரிஞ்சிக்க வேண்டாமா? நாங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் சொல்ல தோணுது. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன சொல்லி வச்சுருக்கிறாருன்னா, அந்த மாதிரி வச்சுருக்கிறாரு பாருங்களேன். அந்த ஒரு சிருஷ்டிப்புலையே அவ்வளோ அழகாக ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. நம்மளுக்குள்ளார அந்த இன்பானா அது சின்ன அந்த பிறப்புலையே ஆண்டவர் அந்த குழந்தைக்குள்ளார அப்படிப்பட்ட ஒரு இது ஈஸியாக அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அந்த அந்த சூழ்நிலையோட ஈஸியாக அப்படி மிங்கிள் ஆகக்கூடியதான ஒரு இதை அவங்க வச்சுக்கிறாரு. இப்போ 2 பேர் போகிறீங்க, போனால் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அறியாத இடம். அதில் போன உடனே ஆண்கள் பேசவே மாட்டாங்க. ஆனால் பெண்கள் தான் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ நேரம் தான், நம்ம 5 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாது, அமைதியாக இருக்கவே முடியாது. யார் ஆனாலும் சரி, எப்படியாப்பட்ட அமைதி சுரூபியாக இருந்தால் கூட 5 நிமிஷத்துக்கு மேலே பெண்களால் அமைதலாக ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது. இப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம், அந்த இடத்துல எல்லாருமே இப்படி இருந்தால் எப்படி நல்லா இருக்குமா அது சீனு? அதுக்காக தான் உங்களை சேர்ஃபுல்லாக வச்சிருக்காகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, பெண்களை இப்படி படைச்சிருக்கிறாரு. இப்போ இப்படியே ஊமையாகவே இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த குடும்பம் எப்படி இருக்கும், நல்லாவா இருக்கும்? அதனால ஆண்டவர் அவங்கள ஊமையாக படைச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, பேச்சாளர்களாக என்ன செஞ்சுருக்கிறாரு. அப்போ தானே நிறைவு செய்ய முடியும். அதுக்காக தான் அக்கா இதாக சொல்லலை நான். ஆண்டவர் நமக்குள்ளார அப்படிப்பட்டதான காரியத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, அதை வைத்திருக்கிறார். அதனால தான் ஈஸியாக நம்ம அந்த உறவுகள் வேணும்னு சொல்லி இப்போ வராங்க. அதே போல் இப்போ என்ன ஒரு சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா அப்பா அம்மா யாரோ அத்தை யாரோ வராங்க, அவங்கக்கிட்ட அவங்க வாங்கன்னு கூட ஒரு சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க, சரியா? ஆனால் பெண்கள் என்ன செய்வோம், அதெல்லாம் பேசுவோம். அப்போ ஏங்க வாங்கன்னாவது கூப்பிடுங்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்களும் போய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அவங்க உட்காந்துவாங்க. ஆனால் ஃபுல்லாக வந்தவங்களை என்கரேஜ் பண்ணுறது யார்? ஆமாம், பெண்கள். வேறு என்ன பண்ணுறது? அவங்கள சும்மாவே உட்கார வச்சுக்கிட்டே இருக்க முடியும்? நம்ம தான் எதையாவது கொடுத்து அது பண்ணணும். அந்த ஒரு நேச்சரை ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார். அவங்கள அப்படி தான் படைச்சிருக்கிறார்.
ஆனால் இப்போ நம்மளை மாதிரி அவங்க பேசுகிறவங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன சொல்லுவாங்க அவங்கள, என்ன ஒரு பொம்பளை மாதிரி இப்போ சலன்னு பேசிகிட்டே இருக்கிறான் சொல்லுவாங்க தானே, கேட்டிருக்கீங்களா? அவங்க சரியான பொம்பளை மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல எக்ஸாம்பிள் யாரை தான் சொல், அப்போ ஒரு பெண் அப்படின்னா அவள் பேசுபவள், எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பவள். அதனால் ஆண்கள் நீங்கள் இதான் நினச்சிக்கூடாது, அவங்க அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன இப்படி நொயின்னு பேசிகிட்டே இருக்கிற அப்படின்னா அவங்க அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வேளை காலங்கள் மாற மாற மாற, அதுவும் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியம், என்ன இவ்வளோ பேசுதுங்க இந்த பிள்ளைங்க, இந்த ஆராதனா எவ்வளோ இது பண்ணுறா, அப்படி க்ரௌடு பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரிக்கு எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிட்றா, எல்லாரையும் இது பண்ணுறா. பாருங்க எப்படி பிள்ளைங்க இருக்குதுன்னு. அதுவே பசங்களுக்கும் வித்தியாசம் தெரியுது. அந்த சின்ன வயசுலேயே அந்த ஆம்பளை பிள்ளை பொண்ணு எப்படி இருக்குது, பையன் எப்படி இருக்குது, அது வித்தியாசம் நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிய முடியுது. இப்போ ரொம்ப 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 இதாக இருக்குது, இந்த பிள்ளைங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க. அதனால ஒரே பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அம்மா மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப பாவம். அப்பா வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அவர் என்ன செஞ்சிருவார், வேலை இருக்குன்னு போயிடுவார். ஆனால் எல்லா நேரமும் கூட இருக்கிறது யார்? ஆமாம். அப்போ அம்மாவுக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் நல்லதும் சொல்ல முடியும், கெட்டதையும் சொல்ல முடியும். இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லித்தர முடியும். அப்போது நம்மளுக்கு கிடைத்திருக்கிற ஆண்டவர் அந்த கொடுத்துருக்கிற அந்த பிள்ளைகளை நம்ம என்னவா மாற்றணும், ஒரு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்கள நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம். நம்ம இப்போ நம்ம மனோவா, அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, ஆசாரியன். அவங்க மனைவி இருக்கிறப்ப தான் ஆண்டவர் தரிசனமாகி உனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி தான் சிம்சோன் பிறக்கிறான். ஆனால் இப்படி சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, மனோவா என்ன சொல்கிறாரு, வா வா நம்ம என்ன பண்ணோம், இது ஆண்டவர் தானே சொன்னார், அவர்கிட்டயே என்ன செய்வோம், விசாரிப்போம். அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணுங்கிறத அவர்கிட்டயே விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இப்படிலாம் செய்யணும், சின்ன வயசுலேருந்து இப்படி செய்யணும் அப்படி சொல்லிட்டு அவன் கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தான். அவன் என்னைக்கு மீறி பெற்றோர்களுக்கு மறைவாக செய்யணும்னு நினச்சானோ அப்போ தான் அவன் மாறி போயிட்டான். சரி விடுங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை நம்பி அந்த காரியங்களுக்கு, அப்போ நம்ம தான் பிள்ளை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பிள்ளையை குறித்து என்ன வச்சுக்கிறீங்க, இந்த பிள்ளையை குறித்து என்ன வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த ஒத்த பிள்ளைய கூட நம்ம என்ன செய்ய முடியல, உருப்படியாக வளர்க்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம். நம்ம எப்படி, நான் எங்கள் வீட்டில் 7 பிள்ளைங்க. அப்போ 7 பிள்ளைங்களை குறித்தும் ஆண்டவர் எங்கள் அம்மா ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா எப்போ தூங்குவாங்கன்னே தெரியாது. அவங்க இப்போ அப்படியே கட்டிலில் உட்காந்துட்டு அப்படியே இது பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவை ஜெபம் பண்ணுறதில் தான் பார்க்க முடியும். அதனால் தான் நான் நினைக்கிறேன், 7 பிள்ளைங்களையும் ஆண்டவர் நல்ல ஒரு இதில் தான் ஆண்டவர் ஒரு குறைவு இல்லாமல் வச்சுருக்கார். ஸோ அப்போ அந்த பிள்ளைகளை குறித்து என்னென்ன விசாரிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் சொல்லுவார், ஜேசனை பற்றி என்ன, ஜாய்சனை பற்றி என்ன ஆண்டவர் சின்னதுலேருந்தே கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதில் கரெக்டாக அந்த ரூட்டில் என்ன செய்ய முடியும். ஆமாம். இல்லைன்னா உலகம் அவனுக்கு அதை போடுங்க, அவனுக்கு இன்ஜினியரிங் போடுங்க, இவனை ஃபஸ்ட்டுலேருந்தே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீட் எக்ஸாமுக்கு என்ன செய்கிறாங்களாம். ஆமாம். அதனால ஃபீஸ் அதிகம் வேறு அவங்களுக்கு. அதனால் அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அங்கே போட்டுடுறாங்க. அப்போ இப்போ எங்களோட எதிர்பார்ப்பு என்ன, அவன் நீட் எழுதி, ஆமாம் இந்த முந்தா நேரத்தை கூட நீட் எழுதி ஒரு பையன் ரெண்டு தடவை ஃபெயில் ஆகிட்டானா. அந்த அப்பா வேற தனியாக, அதாவது செப்பரேட்டட் டைவர்ஸ் போல். அதனால் இவர் அவங்க பையனை வளர்த்துருக்கிறாரு பாருங்கள். அப்போ எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை. அப்படி சிங்கிள் பேரண்ட் அவரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் தூக்குப்பட்டு, ஏன்னா மார்க் இதாகிடுச்சு கிடைக்கல, இன்னும் 3வது கூட நீ எழுதுப்பான்னு சொன்னாராம். எல்லாம் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளார இவன் மனசு இதாகி அவன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். இதை அறிஞ்சு அடுத்த நாள், அதுக்கு முந்தின நாள் பேட்டிலாம் கொடுக்குறாரு. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பாவும் என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் நம்ம இருந்து என்ன பண்ணுறது, ஏன்னா அவங்க ஒய்ஃபும் இல்லை இப்போ, அதனால் தனியாக தான் இருக்கிறாரு. இப்போ நம்ம நாப்பில் இருந்து என்ன பிரயோஜனம், என்ன பண்ண போகிறோம், அவனுக்காக தானே வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணிட்டாரு, தூக்கு போட்டு செத்துறாரு. ஸோ அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அதுதான், அது ஒன்றே தான் இருக்குதா. அப்போ அந்த பையனை குறித்து என்ன காரியம்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா ஆண்டவர் சொல்லி, ஆனால் அவங்க ஆண்டவர் அறியாதவங்க, நம்ம ஆண்டவரை அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்போ நம்ம கேட்டோன்னா ஆண்டவர் அழகாக நம்மளுக்கு என்ன செய்வார், நம்ம பிள்ளைகளை குறித்து, ஆண்டவர் இவனை பற்றி என்ன, அவளை பற்றி என்ன,
இந்த குழந்தைய குறித்து என்ன ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அழகாக, அப்போ அந்த குழந்தை வழி விலகி போனால் கூட நம்ம கரெக்ட் பண்ணி என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஸோ இதுதான் ஆண்டவர். நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் நான் கொஞ்சம் லிமிட்டாக சொல்கிறேன். அடுத்தது நம்ம வந்து அதே இதில் நம்ம எதில் பார்க்குறோம், அந்த எபேசியர் 5வது அதிகாரத்தில், எபேசியர் 5வது அதிகாரத்தில் அடுத்தது அதில் கீழே நம்ம படித்தோன்னா 25வது வசனத்தில், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாகிய அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். சரியா? அப்போ இதில் புருஷர் அவங்களுக்கு என்ன வேலை ஆண்டவர் கொடுக்குறாரு, அவங்க என்ன செய்யணும், முதலாவது மனைவிகளில் அன்பு கூற வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் என்னது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஆண்டவர் அதான் சொல்லிக்கிறார், மனைவிகளில் என்ன செய்யணுமா, அன்பு கூற வேண்டும். புருஷர்கள் மனைவி எப்படி அன்பு கூடணுமா, அன்கண்டிஷ்னல், கண்டிஷனே இல்லாமல் அன்பு. ஏன்னா ஆண்டவர் நம்ம மேலே அப்படி தான் அன்பு வச்சுக்கிறார். நீ இதெல்லாம் எனக்கு வேண்டியதெல்லாம் நீ செஞ்சேன்னா நான் அதெல்லாம் செய்வேன், நீ எனக்கு பிடிக்காத நீ செஞ்சேன்னா உனக்கு உன் மேலெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆண்டவர் எப்படி சொல்லிக்கிறாரு, கிறிஸ்து சபையை சபை எப்படிப்பட்டது, அவர் ரத்தத்தினால அவர் ரத்தத்தினால மீட்டு கொண்ட சபை. அந்த சபை நிறைய நேரம் என்ன பண்ணிடுது, அவர் சொன்ன வார்த்தையை கேட்காம அப்படி தான் போயிடுது. ஆனாலும் மறுபடியும் அவர் என்ன செய்கிறாரு, நம்ம போனப்பெல்லாம் நான் உன்னை மன்னிச்சிட்றேன் நீ வா, நான் உன்னை மன்னிச்சிட்றேன் வா, நீ என்னோட கூட உறவில் இரு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே நான் அப்படி பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு புருஷனும் என்ன செய்யணுமா, தன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும். அது வந்து கட்டளையாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதை வந்து நம்ம தீர்மானமாக எடுத்துவோம். அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப அவளை நேசிக்கவா தோணுது. அவள் ஒரே வாயாடியாக இருக்கிறா, எல்லா இடத்துலையும் சண்டை உண்டாக்கிட்டு வந்துடுறா, பிரச்சனை, அவளால் பிரச்சனையே தான் வந்துகிட்டே இருக்குது, ஒரு சொன்ன காரியத்தை செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு நிறைய இதெல்லாம் என்ன செய்யும், குறைவுகள் இருக்கும். அவங்க குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் அதோட கூட நம்ம என்ன செய்யணுமா, அவங்கள நேசிக்கணும், அவங்கள அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி புருஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளையாக கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் எழுதி கொடுத்தது தானே, நம்ம உண்டாக்கினவர் அவர், நம்மளை இணைத்தவர் யார் அவர். அப்போ உங்களுக்கு ஏற்ற துணை என்று சொல்லி தானே அவங்கள ஏற்படுத்தியிருக்கிறாரு இல்லையா, ஏற்ற துணைன்னு தானே ஏற்படுத்தினார். அப்போ ஒரு நாள் இந்த இப்போ ஆதாம ஆண்டவர் ஏற்படுத்திட்டு அவனுக்கு ஏற்ற துணையாக, அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அவன் எப்போ பூரணம் அடைகிறான், பூரண புருஷனாக எப்போ ஆகிறான் தெரியுமா, அவனுக்கு ஏற்ற ஒரு துணை வாழ்க்கையில் ஜாயின் ஆன உடனே அவங்க வந்து நிறைவு செய்கிறப்ப தான் உங்களுக்கு ஒரு 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 பூரண புருஷனாக, இல்லைன்னா ஒரு தனி மனிதனாக தான் இருப்பீங்க. கல்யாணமே இல்லாமல் ஒரு இதாக அவர் தனியாக என்ன சொல்லுவாங்க, தனிக்கட்டையா என்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனிக்கட்டைங்க அவர் இஷ்டத்துக்கு செய்வார். அவர் என்ன யாருக்காவது கணக்கு சொல்லணுமா, யாருக்காவது சொன்ன பிச்சு கேட்கணுமா, அது மாதிரி இல்லை. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஏன்னா அவ்வளோ நாள் நல்லா ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க, ஃப்ரீடம் இருந்திருக்கும். ஆனால் திருமண உறவுக்குள்ளாரன்னு வந்த உடனே அவங்களுக்கு எல்லாமே அவங்க சொல்லணும். ஏன்னா நொயின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதனால் சொல்லித்தான் ஆகணும். அதை கொஞ்சம் பணிவோடு என்ன, ஏன்னா நம்ம இன்னொரு வசனம் இருக்குது, அவங்க மட்டும்தான் பணிவாக நடக்கணும்னு இல்லை. 21 தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்னா நான் என்ன சொன்னேன், பணிவாக இருங்க, பணிவோடு நடந்துக்காங்க. அவர் சொல்கிறத என்ன இப்படின்னு அரட்டி மிரட்டிலாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம அவங்கள ஆண்டவர் ரூல் பண்ணணும்னு சொல்லி வைக்கல. ஆண்டவர் வந்து ஏற்ற துணையாக தான் ஏற்படுத்தினாரே தவிர உங்களை அடிமையாக, மனைவியை வந்து அடிமையாக ஏற்படுத்தி தரவில்லை, ஏற்ற துணையாக. அவங்க தான் உங்களுக்கு சப்ஸ்டியூட், அவங்க தான் உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்காக உங்கள் நிறைவு செய்கிறவங்கள அவங்க தான், ஒரே சரீரம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறாரு. அதுவே ஆதி ஆகமத்திலேயே ஆண்டவர் அந்த முதல் குடும்பத்தை ஏற்படுத்தின உடனேயே அதில் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிப்போம்ல, 2ஆம் அதிகாரம்
2 அதிகாரம் 24வது வசனத்தில், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். பெண்கள் விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனால் இப்போல்லாம் எல்லாம் அவங்களும் சரியாக பேசுகிறாங்க. நீ மட்டும் உங்கள் அப்பா அம்மா வச்சுருக்கிறல்ல, அப்போ நானும் என்ன செய்வேன், எங்கள் அப்பா அம்மா வச்சுருப்பேன். நீ சம்பாதிக்குவேன், நானும் சம்பாதிக்கிறேன்ல. இப்போ அவங்களும் கேட்குறாங்க. அது அன்பினால் ஒரு பரிவு பாசத்தினால் செய்கிறதுங்கிறது வேறு. ஆனால் இப்போ ரைட்ஸாக கேட்குறாங்க. ரைட்டில் எல்லாம் என்ன செய்கிறாங்க, எனக்கு நீ செஞ்சு தான் ஆகணும், நீ பாதி நான் பாதி தான், அப்படித்தான், உனக்கு என்ன உரிமையெல்லாம் இருக்கோ அதே தான் எனக்கு அப்படின்னு இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவு தான் வந்துகிட்டே இருக்கும். பணிவு இல்லைன்னா அந்த குடும்பத்தில் சரி அவர் அப்படி இருக்கிறாரா, ஓகே அது போயிடுது, அந்த படி நம்ம செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்க்கணும். அது ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அட்ஜஸ்ட், ஏன்னா மனைவியானவள் அவர் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினாலே உங்களுடைய ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு நீங்கள் அவங்களோட என்ன செய்யணுமா, ஒத்து இருக்கணும்னு சொல்லியிருக்குது, வசனம் இருக்குது. அதை படிச்சிடலாமா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துலையா, ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 3வது வசனம். இல்லை, இந்த ஸ்டாண்டு கொஞ்சம் 3வது வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். எடுத்துட்டிங்களா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. சரி, 1வது வசனத்திலிருந்து படிக்கலாமா? கொஞ்சம் நேரம் படிக்கலாம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது, ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாம். அதுக்காக தான் ஏன்னா விவாகம் யாருக்குள்ள கனம் உள்ளது, விவாக மஞ்சம் அசூசி படக்கூடாது. விவாக மஞ்சம்னா என்னன்னு சொல்லிக்கிறேன், பெட். அது திருமண உறவில் இருக்கிறதான அது ஒரு நாள் அசுசி படக்கூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் திருமண உறவு அப்படிங்கிற ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். கணவன் இவனுக்கு இவள் தான், ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததான உறவு. அப்போ அதுக்குள்ளே தான் என்ன செய்யணும், அவனுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். ஆனால் அவன் வேசித்தனம் இராதபடிக்கு சொந்த மனைவியை, அதே போல் அவளவள் தன் சொந்த புருஷனை உடையவளாக இருக்கணும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். செய்ய வேண்டிய கடமையை செய்யணுமா? அப்போ அவங்க பலவீனமாக இருக்கிறாங்க. அதனால் பலவீனமாக இருக்கிற டைமில் நம்ம செய்கிறது தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. அப்போ புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்திருந்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. இப்போ திருமணம் ஆன பின்னாடி அவங்க சொல்லுவாங்க ஒரே சரீரம், பெட்டர் ஆஃப் தான் சொல்லுவாங்க. என்னுடைய பெட்டர் ஆஃப், என்னுடைய அடுத்த பாதி அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அப்போது நானும் என்னுடைய கணவரும் பாதி பாதி 2 பேரும் சேர்ந்து, அதாவது என்னது, உயிர் அந்த மாதிரி. இப்போ ஆண்டவர் அப்படி தான் இருக்க சொல்லியிருக்கிறார். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிடணும். அதே போல் புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. அதனால் கொஞ்சம் பொதுவாக ஆண்கள் ரொம்ப அப்படிலாம் மேக்கப் போட்டு அப்படி ட்ரெஸ் அப்படிலாம் இருக்குன்னு விரும்ப மாட்டாங்க. ஆனால் மனைவிமார் என்ன செய்வாங்க, ஒரு சில நேரம் எப்போ இதை போட்டுங்க, இது நல்லா இருக்கும்ல அப்படின்னா சரின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் கேட்டுக்கணும். அதெல்லாம் கிடையாது, எனக்கு இப்படித்தான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தான் கொஞ்சம் நம்ம சொல்கிறத கூட செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்ய நம்ம முயற்சி பண்ணணும். அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதிகாரி. அப்புறம் என்னவா, ஜெபத்துக்காக கொஞ்ச நாள் நம்ம அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத, அதுவும் என்ன செய்யணுமா, மறுபடியும் கூடி இருக்கணும்.
அப்போ எந்த காரியத்தை கொண்டும் கணவன் தனியாக மனைவி தனியாலாம் இருக்கவே கூடாது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணிக்கிட்டாங்க, வேலை நாங்கள் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு காலங்களாக என்ன செஞ்சிடறாங்க, வருஷங்கள் கல்யாணம் முடித்து ஒரு வாரத்தில் விட்டுட்டு போயிட வேண்டியது. எங்கே ஃபாரின் போயிடுறாங்க, என்ன சம்பாத்தியம். அப்புறம் போயிட்டு அவங்க எவ்வளோ காலம் கழித்து கூப்பிடுவாங்க, இவங்களை கூப்பிடுவாங்க. இப்படி தான் நடக்குது. ஆண்டவர் அதுக்காகவே அதை ஏற்படுத்தின அந்த உறவை இல்லை. வெளியே வேறு குடும்பங்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளார அந்த மாதிரி என்ன செய்யவே இருக்கவே கூடாது. அவங்க திருமணம் ஆகினா கட்டாயம் அவங்க சேர்ந்து தான் இருக்கணும். அப்போ இப்படி தனித்தனியாக இருக்கிறோமே, அப்போ என்ன ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கணும்னு எங்கள் விருப்பம். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பிள்ளைகளை வளர்க்குறப்ப தான் அந்த பிள்ளைகள் ஒரு நல்ல பிள்ளைகளாக சமுதாயத்தில் என்ன செய்ய முடியும், வர முடியும். அவர் எப்பயாவது வருவாருங்க, வர்றப்ப அவர் பிள்ளைகளை அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, சரி அந்த இருக்கிற 1 நாள் 2 நாள் கொஞ்சம் பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து அப்படியே தான் இருந்துட்டு அவர் போயிடுவார். அவர் அவங்க அப்பாவுக்கு அப்பாலாம் ரொம்ப நல்லவர், வர்றப்பெல்லாம் எல்லாம் வாங்கி தர்றாரு. ஆனால் இந்த அம்மா பாரு எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்குது, என்னை சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ ஆனால் ஆண்டவர் அப்படியெல்லாம் ஏற்படுத்தலை. 2 பேரும் இணைந்து ஒரே குடும்பமாக இருக்கணும்னு தான் ஏற்படுத்தினார். அப்படி ஒரு வேளை பிரிஞ்சு நம்ம இருக்கிறோமா, இப்போ வேலைகள்னால சூழ்நிலைகள்னால இருந்தோம்னா ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எப்படியாச்சும் நாங்கள் குடும்பமாக ஒரு இடத்துல இருக்கணும், குடும்பமாக ஆராதிக்கணும், நானும் என்னுடைய சேர்ந்து என்னுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கணும். அதான் சின்ன வயதுலேருந்தே அந்த பிள்ளைகளுடைய வளர்க்கிறத நம்ம பார்த்துட்டே நம்ம கண் முன்னாடி பிள்ளைகள் வளர்க்கப்படும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் என்ன செய்ய முடியும், சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்ய முடியும், பிள்ளைங்க வர முடியும். ஆண்டோடைய திட்டத்தை நம்ம குடும்பத்தில் நம்ம நிறைவேற்ற முடியும். சரி, அப்போ இது கணவனுக்காக ஆண்டவர் சொல்கிறதான காரியங்கள். அது மாத்திரம் இல்லை, அவர் என்னவா இருக்கணுமா, குடும்பத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும், அப்புறம் ஒரு ஆசாரியனாக இருக்கணும். யார், புருஷன். அவங்க தான் உந்துதலாக இருக்கணும் குடும்பத்தை, அதாவது ஆவிக்குரிய ரீதியில் கரெக்டாக நடத்துறதுக்கு புருஷன் தான் இருக்கணுமா, தலையாக இருக்கணும். சரி வாங்க ஜெபம் பண்ணலாம், வாங்க இந்த வசனத்தை நான் சொல்லித்தரேன், கற்றுக்கோங்க, வாங்க சர்ச்சுக்கு போகலாம் அப்படிங்கிற காரியங்களில் அவர் தான் என்ன செய்யணுமா இருக்கணும். அதே போல் பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அந்த இஸ்ரேல் தேசத்தில் அப்படி தான் செய்வாங்களாம், அந்த புருஷன் தான் அதெல்லாம் செய்யணுமா. அந்த நம்ம இதில் பைபிளே நம்ம படிக்கிறோம், யாக்கோபு கூட பார்க்குறீங்க, அவர் தீர்க்கதரிசி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அத்தனை பிள்ளைகளுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். கடைசி நேரத்தில் அவர் என்னெல்லாம் அவர் சொன்னாரோ அது அப்படியே நடக்குது பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகளை குறித்து. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவர் பிள்ளைகளோட உறவு கொண்டு பிள்ளைகளை வளர்த்ததுனால அவரால் சொல்ல முடியும். மேலும் ஆண்டவரோட அந்த உறவில் இருந்ததுனால ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரகடனப்படுத்த முடிந்தது. அப்போ ஒரு புருஷன் தன்னுடைய குடும்பத்திற்கு என்னவா இருக்கிறாரு, அவர் தலையாக இருக்கிறார். அப்புறம் புருஷனுக்கு யார் தலையாக இருக்கிறா, கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்புறம் அடுத்து இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, மனைவி அந்த புருஷனுக்கு என்னவா இருக்கிறார், தலை மட்டும் இல்லை கிரீடமாக இருக்கிறார். கிரீடம் எதை குறிக்கிறது, அவங்களுக்கு ஆளுமையும் குறிக்கிறது, ஒரு அந்தஸ்தை குறிக்கிறது, அவங்க மேலே ஒரு மரியாதையை கொடுக்கறது இல்லையா. அப்போ அவங்க புருஷனுக்கு மரியாதை கனம் இல்லைன்னா அந்தஸ்து அது எல்லாத்தையும் கொடுக்கறது யார், ஒரு மனைவி தான். நல்ல மனைவி, குணசாலியான மனைவி. அதான் நம்மளுக்கு வசனமே இருக்குது, புத்தி உள்ள மனைவி தான் என்ன செய்கிறாளா, வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புருஷனை பற்றி சொல்லவே இல்லை, மனைவி தான். அப்போ குடும்பம் கட்டப்படணும்னா முக்கிய காரணம் யார் தான், மனைவி தான், ஒரு தாய் தான் செய்யணும். அந்த தாய் நல்லா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியாப்பட்ட தகப்பனாக இருந்தால் கூட அந்த குடும்பத்தை நல்லபடியாக என்ன செய்ய முடியும், கட்டாயம் கொண்டு வர முடியும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி அந்த குடும்பத்தை கொண்டு வர முடியும். ஆனால் புத்தி இல்லாதவங்களாம் நம்ம நடந்துக்கிட்டோன்னா நம்ம கையினாலேயே நம்ம இடிச்சு போட்டோம் மனைவி, நம்ம கையிலே ஒரு கோடாரி கொடுத்துட்டு இங்கிட்டிங்கன்னு தினம் வெட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த வீடு, அந்த மாதிரிக்கு தான் ஆயிரும். ஆகையினால அதுக்கு வேணும் ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்கணும். நம்ம ஞானம் இல்லாதவர்கள் தான் நிறைய நேரம் நம்ம சில காரியங்களும் புத்தி இல்லாமல் எதையாவது என்ன செஞ்சிருவோம். கம்பேரட்டிவாக நான் சொல்கிறேன், ஆண்களையும் பெண்களையும். அதுக்காக ரொம்ப அறிவு கம்மி பெண்கள் அப்படிலாம் சொல்ல வரல. ஆனால் நிறைய நேரங்களில் ஒரு ஷ்ரூடாக ஒரு ஞானமாக என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாமல் எதையோ ஒரு சூழ்நிலை பாருங்க. நீங்கள் ஈஸியாக ஏமாறுறவங்க யாராக இருக்கிறாங்க, பெண்கள் தானே.
இந்த நிறைய இந்த சீட்டு போட்டெல்லாம் இப்போ எல்லாம் பாருங்கங்க பாருங்கள், எப்படியாவது அந்த குடும்பத்துக்கு சொத்து இது பணம் சேர்க்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வேணும், எல்லாம் இவங்க தான் போய் போட்டுக்கிறாங்க. 4 லட்சம் 20 10 லட்சம் 20 லட்சம். பயமாக இருக்குது, நம்மளுக்கே பாவமாகவும் இருக்குது. நாங்கள் இப்போ எங்கே போவோம் அப்படின்னு அழுகுறாங்க. நிறைய பெண்கள் தான். அவங்க பெண்கள் சும்மா இருக்க மாட்டாமல் ஆண்களையும் நோண்டி விட்டு பாருங்கங்க அவங்க அதை போட்டாங்களாம், அவங்களுக்கு பாருங்கள் இப்போ 50,000 போட்டாங்களாம், 1 லட்சம் வந்துருச்சான், நம்மளும் போடலாமா அப்படின்னு கேட்குறது. கேட்டு அப்புறம் கொண்டு போய் போட்டு அவங்க 50,000 போட்டு வந்திருக்கோம், இவங்க 4 லட்சம் போட்டு ஒன்றும் இல்லாமல் போய் கடைசியில் ரொம்ப ஏமாந்து போயிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் தூண்டி விடுறது யார்? ஈஸியாக நம்மளை என்ன பண்ணிடலாம், கமுத்தி விட்டுடலாம், ஈஸியாக நம்ம ஈல்டாயிடுவோம். யாராவது 4 வார்த்தை நல்லா பேசிட்டாங்கன்னா அப்படியே அவங்க பக்கம் சாஞ்சிடும். அப்புறம் நாளைக்கு இந்த பக்கம் யாராவது பேசினாங்கன்னா அப்புறம் அந்த பக்கம் சாஞ்சிடும். அதுக்காக தான் நம்மளை பேசியே மயக்கிறது. இப்போ சாத்தான் எப்படி, பிசாசு என்ன பண்ணா, ஏவாளை பேசி தானே கமுத்தினா இல்லையா? ஆதாமியா போய் ஏமாத்தினாரு. அதான் வசனமே எப்படி இருக்குது, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, யார் வஞ்சிக்கப்பட்டா? ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டா. அதனால கடைசி வரைக்கும் அவளுக்கு என்ன தண்டனை, வேதனையோடைய பிள்ளை பெறுவாய். அப்போ அதனுடைய எல்லாமே உன் ஆசை உன் புருஷனை பற்றியே இருக்கும், சுற்றி வரும். அவர் எங்கே போனார், உட்கார்ந்தார், நின்னார், எங்கே போனாரோ தெரில, இன்னும் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, ஒரு ஃபோன் பண்ணாரா பாரு அப்படின்னு. அவர் வேலையிலேயே தான் மும்முரமாக இருப்பார். நம்மளை பற்றியா நினச்சிக்கிட்டு இருப்பார், அவர் அதை மறந்துருப்பார். உடனே நம்மளுக்கு இதெல்லாம் என்னென்னமோலாம் நினைப்பெல்லாம் வந்துடும். ஆனால் அவங்களுக்கு அந்த நினைப்பே என்ன செய்யாது, வரவே வராது. ஆண்டவர் அப்படி நம்மளை உருவாக்கி வச்சுட்டார். அதனால் ஒரு பக்கம் அது நன்மையாக இருக்குது, ஒரு பக்கம் என்னவாக இருக்குது, அது நிறைய நேரம் தீமையாகவும் இருக்குது. அதனால் நம்ம அதில் இருந்தெல்லாம் கூட நம்ம அதுலேருந்து வெளியில் வந்து ஆகணும். ஆகையினால உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, ஆனால் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, அதை படிச்சிடலாமா? முடிய போது முடிச்சிடலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். புருஷர்கள் என்ன பண்ணணுமா? கோபமும் தர்க்கமும் இல்லாமல். அப்போ சட்டுன்னு என்ன வந்துடும், புருஷர்களுக்கு கோபம் வந்துடும். அவங்க லாஜிக்கலாக பேசுகிறவங்க தான் தர்க்கம் பண்ணுவாங்க. தர்க்கம்னா என்னது, லாஜிக்கலாக பேசுகிறது. ஏன் இப்படி பண்ண, நம்ம பெண்களுக்கு அந்த லாஜிக்கல் திங்கிங்லாம் இல்லை, இமோஷனலாக ரொம்ப நம்மளை உணர்ச்சி வசப்படுற மாணிக்கு எதையாவது பேசிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அவ்வளோதான் போயிடும். ஆனால் அவங்க அதெல்லாம் சரி அவன் தான் சொன்ன, உனக்கு எங்கே அறிவு போச்சுன்னு நம்மளை கேட்பாங்க. நம்மளுக்கு அந்த நேரம் அறிவே இருக்காது. ஏன்னா நம்ம அவங்க அழுததை பார்த்து இல்லைன்னா நல்லா ஆவுன்னு அப்படி சொன்னதை பார்த்து அப்படியே இதாகிடுவோம். அவங்க அது அறிவு தர்க்க ரீதியாக தான் அவங்க செயல்படுவாங்க, அது சிந்திப்பாங்க. அதனால தான் அவங்க ஈஸியாக மாட்டிக்க மாட்டாங்க, நம்மளால் தான் அவங்க போய் மாட்டுவாங்க. ஆண்கள் மாட்டுறாங்கன்னு நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் வேணாம் தாங்க சொன்னேன், இவங்க தான் என்ன பண்ணாங்க, அவங்க போட்டாங்க இவங்க போட்டாங்க, அதை செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க, நம்மளும் செய்யலான்னு சொன்னாங்கங்க, கடைசியில் இப்படி ஆயிடுச்சிங்க அப்படிம்பாரு. பாவமாக இருக்கும் அவரை பார்த்தாலும். அந்த அம்மா மேன்னு இருக்கும், அப்போ பார்க்குறப்ப அப்படியே அழுது வடிஞ்சு இருக்கும். சரி, அப்போ புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்புறம் ஸ்திரீகளும் என்ன செய்யக்கூடாது, மயிரை பின்னுதினாவது பொன்னினாலாவது முத்துக்களினாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரம், அப்புறம் நாணத்திலால், அப்புறம் தெளிந்த புத்தியினாலும் தேவ புக்தி உள்ளவர்கள் என்று பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நற்கிரியைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது, ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்று. எவ்வளோ அழகாக நம்மளுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குதே. ஆனால் என்னவா இருக்குது, ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருக்கணுமா, இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். அப்புறம் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறது இல்லை. பயங்கரமாக இருக்குல்ல இந்த வார்த்தையெல்லாம். ஆனால் இதுக்கு கீழ்ப்படியணும். நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிற குடும்பமாக நம்ம குடும்பம் என்ன செய்ய முடியும், வரும். இல்லைன்னா அந்த உலகத்தில் இருக்கிற குடும்பம் மாதிரி தான் இருக்கும். நீ பெருசா நான் பெருசாங்கிற வார்த்தையே அங்கே குடும்பத்துக்குள்ளார வரவே கூடாது. சரி, 13 எண்ணத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவள் தான் வஞ்சிக்கப்பட்டாள். அதனால் உனக்கு என்ன கண்டிஷன், கடைசி வரைக்கும் நீ செஞ்ச தப்புக்கு என்ன பண்ணிக்கிட்டே இரு. ஆமாம்,
கீழ்ப்படிஞ்சு பணிவாயிரு, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேள் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். பிள்ளை பேற்றினாலே அவளுக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. குடும்பமாக அவள் இதை தன்னை தாழ்த்தி அப்படி இருக்கிறப்ப நிச்சயமாக ஆண்டவர் அந்த என்ன செய்கிறாரு? ஒரு ரட்சிப்பை அந்த குடும்பத்துக்கு கட்டளை இடுகிறார். ஆகையினால பெண்கள் இப்படி இருக்கணும், ஆண்கள் இந்த மாதிரியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர், அதாவது அப்பா வந்து பொதுவாகவே பிள்ளைகளை பற்றி கவனம் இருக்கணும். ஆனால் ஒரு சிலருக்கெல்லாம் என்ன செய்யாது, அந்த பிள்ளை என்ன படிக்கிறான் என்ன செய்கிறான்னு கூட ஒரு சிலருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது தான். அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் கட்டாயம் என்ன செஞ்சுருக்கணும்? அது தெரிந்திருக்கணும். தன்னுடைய பிள்ளையை பற்றியதான காரியங்களை கட்டாயம் தெரிந்து வைத்திருக்கணும். அவங்கள பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கணும், அவங்களோட நம்ம பேசணும். இப்படிப்பட்ட காரியம் ஓப்பனாக நம்ம பேச இருக்கப்ப பிள்ளைங்க பயம் இல்லாமல் என்ன செய்வாங்க? அம்மானா பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் இலக்காரம்பாங்கள்ல, அது மாதிரி அம்மானா அதுவே அப்பானா ஒரு பயங்கலந்த மரியாதை. ஒரு சிலருக்கு பயம் மட்டுமே இருக்கும், மரியாதை கூட இருக்காது. ஐயோ ஐயோ அப்பா வரா, டெரருப்பா, அப்பா வர்றாருனாலே எல்லாம் ஒளிஞ்சுக்குவோன்பாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் அப்பா வராரு அப்படின்னு சத்தம் கேட்டாலே என்ன பண்ணிக்குவோம், நாங்கள் எல்லோரும் போய் ஒளிஞ்சுக்குவோம், ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப கோவக்காரரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியும் ஆண்டவர் அப்படிலாம் இருக்க சொல்லலை. ஆண்டவர் வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதை போல புருஷர்கள் நடந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி இருக்கிறப்ப ஆண்டவர் அந்த பிள்ளை பெற்றினால் ரட்சிப்பை தருகிறார். அந்த பிள்ளைகளையும் எப்படி வளர்க்கணுங்கிறதையும் சொல்லியிருக்குது. பிள்ளைகளே உங்கள் பெற்றோர் கீழ்ப்படிங்க, அதை மட்டும் சொல்லிடுவோம். ஆனால் அடுத்தது என்ன சொல்லியிருக்குது? பிதாக்களே உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கோபப்படுத்தாதீங்க. பிள்ளைக்கு ஒரு தடவை சொன்ன உடனே சரின்னு கேட்கும், சொல்லும். அதுவே நம்ம 2வது தடவை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், சரிம்மா சும்மா அதையே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் கோவம் வந்துடும், டென்ஷன் ஆயிரும். அப்புறம் வந்து தகப்பனை விட அந்த தாய் ரொம்ப கன்சர்னாக இருப்பாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அந்த பிள்ளை போச்சா வந்துச்சா, அது ஒரு பெண்ணுனா அது அவங்களுக்கே உரியது. அப்படி கண்டுக்காமல் இருக்கிறான்னா அவளை என்ன சொல்கிறது, ஒரு பெண்ணாக இல்லைன்னு தான் சொல்லணும். அவள் பெண்ணுக்குன்னு உரிய தகுதியில் என்னது, அவள் கேரிங், அதாவது பிள்ளைகளை பார்த்து பராமரித்து அந்த பிள்ளைகளை கவனத்தோடு வளர்க்குறவங்க, அப்படிங்க குடும்பத்து மேலே கவனமாக இருப்பாங்க. அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்குன்னு ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தது. அவங்களுடைய பிறப்பிலேயே இயற்கையாகவே அவங்களுக்கு உண்டு. அது இல்லைன்னா தான் நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும். என் பிள்ளைக்கு அதெல்லாம் இல்லைன்னா ஜெபம் பண்ணணும் கட்டாயம். பெற்றோர் என் பிள்ளை அதெல்லாம் பொறுப்பாக இருக்க மாட்டேங்குது, ஒரு கன்சர்னாக இருக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு சில பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு போனோன்னா ரொம்ப அனுசரணை, ரொம்ப விசாரிக்கும், நம்மளுக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் கொடுத்து எல்லாம் இது பண்ணுங்க. அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் கூட ஒரு சிலதுங்க என்னன்னு கூட கண்டுக்கவே செய்யாதுங்க. ஒரு மாதிரிக்கு இப்படி ரூடாக இருக்கும். என்ன இது கூட சொல்லித்தராமல் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் நான் நினைக்கிறேன், இந்த பொண்ணு பார்க்க போகிறோம்ல, அப்போ என்ன செய்ய சொல்கிறாங்க, அந்த பொண்ணை தண்ணி தண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு என்ன செய்யணும், போய் தண்ணி கொடு, அப்புறம் என்னத்தை ஏதோ ஸ்வீட்டை என்னமோ கொடுப்பாங்க, கொடுத்து பார்க்குறதுக்கு இது பண்ண சொல்லுவாங்க. அதுக்காக தான் அப்படி தான் செய்கிறாங்க. சரி, அப்போது இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தில் நம்ம அதெல்லாம் வச்சுருக்குறோம். இப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் விரும்புகிறதான குடும்பத்தில் இதெல்லாம் இருக்கணும். ஆனால் நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறதில்ல, அதெல்லாம் இல்லை. அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னாங்க, ஒரு ஃபேமிலி குடும்பத்தில் நம்ம ஜபம்னு இருக்கணும், பலிபீடம்னு ஒன்று இருக்கணும். அதில் தினமும் நம்ம குடும்பமாக ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும், அது ஆராதிக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கிற இடத்துல நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுக்கு செய்ய முடியும். இப்போ ஏன்னா நம்ம குடும்ப ஜபத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறப்ப அந்த ஒரு வேளை அன்னைக்கு பகலில் ஏதாவது 2 பேருக்குள்ளார ஏதாவது கருத்து வேறுபாடு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வெளியில் வேலையில் இருந்திருப்பார், நம்ம எதையாவது கேள்வி கேட்டிருப்போம், எங்கெங்கே இருக்கீங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் தெரியாதுல்ல, நம்ம என்ன இது வச்சு பார்த்துக்கிட்டேவா இருக்கிறோம். ஆனால் ஒரு கன்சர்னில் தானே கேட்குறோம். ஆனால் அவங்க எல்லாம் இருக்குது, வை போன வை அப்படிம்பாங்க. நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம். அதனால தான் எல்லாருமே நிறைய பேர் அப்படி தான். ஒருத்தங்க கூட, ஆனால் ஒரு சிலரை பார்த்துருக்குறேன், ரொம்ப ரொம்ப ஒரு
அது அன்னைக்கு சொன்னதுக்கு அவங்களாம் அப்படி அது உங்களுக்கு முன்னாடி ஷோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பார்க்குறேன்ட்டு அவங்க அப்படி ஷோ காமிச்சிக்கிறாங்க. சொல்லுமா வையுமா அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க பாருங்கள். ஒய்ஃபுக்கிட்ட நான் இங்கே இருக்கிறேம்மா அப்படின்னு பேசுகிறாங்க பாருங்கள் அப்படின்னு. அது வேறு இடத்துல நின்று பேச சொல்லுங்கள், அப்போ தெரியும் அவங்கள அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் பெண்கள் அது என்ன சொல்கிறது, ஒரு கேரிங்னால தான், அதனால தான் விசாரிக்கிறாங்க. அதனால் உங்களால் முடிஞ்சால் என்ன செய்யுங்க, கொஞ்சம் நல்லா பதில் சொல்ல கற்றுக்கோங்க. கொஞ்சம் நல்ல பதில். ஒருவேளை நீங்கள் அவசரத்தில் இருக்கலாம், டென்ஷன் சிக்னலில் இருப்பீங்க, பயங்கரமான இதில் இருப்பீங்க, டிராஃபிக் இதில் இருக்கும். அந்த நேரத்தில் என்னங்க இருக்கீங்க அப்படின்னு வரதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கோபம் வருமா வராதா? வரும். ஆனாலும் இல்லைம்மா கொஞ்சம் இதில் டிராஃபிக்கில் இருக்கிறேன் அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க அவங்க. அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் சல்லுன்னு விழாமல் கொஞ்சம் அமைதியாக பணிவாக சொல்ல கற்றுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதனாலனா ஆர்வக்கோளாறு தான். ரொம்ப உங்கள் மேலே அக்கறையில் தான் என்ன செய்கிறாங்க, புருஷன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. மற்றபடி ஏங்க சாப்பிட்டீங்களா, இது பண்ணிங்களா, தண்ணி குடிச்சிங்களா, எதுக்கு கேட்குறாங்க? தண்ணி குடிக்க தெரியாதா? தெரியும் தானே. ஆனால் ஏன் கேட்குறாங்க? ஏன்னா அவங்க மேலே உள்ள அக்கறை, எதுனா ஆயிடக்கூடாது, அவர் நல்லா இருக்கணும். எப்பயுமே தன்னுடைய புருஷனுடைய நல் வாழ்வை விரும்புகிறவங்க ஒரு மனைவி. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அது மாதிரி கேட்குறாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரிக்கு கொஞ்சம் பதில் சொல்ல நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அதில் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ சப்போஸ் நம்ம கோவப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ராத்திரியில் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அந்த ஜெபம் பண்ணுறப்ப நிச்சயமாக அந்த நேரத்தில் என்ன ஆயிரும், சரியாயிரும். இப்போ சரி ஆகணும். ஏன்னா படுக்கை போகிறதுக்கு முன்னாடி, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கோபம் தனிய தணிஞ்சிடணும். கோபத்தோட ஒரு நாள் படுக்கைக்கு யார் மேலேயும் கோபத்தோட படுக்கைக்கு போகக்கூடாது. சப்போஸ் ராத்திரியில் நம்ம கண்ணை மூடின நேரம் அப்படியே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன நிச்சயம் இல்லையா? காலையில் கண்ணை திறந்தாதான் நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம், ஆண்டவர் இந்த நாளை நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாருன்னு தெரியும். இல்லைன்னா எப்படி தெரியும் இல்லையா? அப்போ அதனால் அப்படியே போயிட்டோம்னா அப்படியே தூங்கின மணிக்கே போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி காலையில் இப்படி இத்தனை மணி நேரம் பார்த்தாங்கங்க, திறக்கவே இல்லைங்க, இல்லைன்னா வெளியவே வரலைங்க, நம்ம கேட்டிருக்கோம்ல. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாருன்னா அவருடைய கிருபை. அப்போ அதனால் ஆண்டவரே எனக்கு ராத்திரியில் நீங்கள் இப்படியெல்லாம் இது பண்ணிங்க அப்படின்னு அந்த ராத்திரியில் கோபத்தை எல்லாம் எங்கெங்கெல்லாம் கோபமாக நம்ம பேசியிருப்போமோ அவங்களோடலாம் என்ன ஆயிடணும், ஆமாம் ஒப்பரம் ஆயிடணும், சரி ஆயிடணும். அப்போ அவள் பெரியவளா இருந்துட்டு போட்டோம், அவங்க பார்வையில் அவங்க பெரியவங்களா இருந்துட்டு போட்டோம். மருமகிட்ட நான் பேசுகிறதா, நான் கேட்குறதா, கேட்டு தான் ஆகணும். அவங்க பெரியவங்களாகவே இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் யார் பெரியவங்களா பார்க்குறாரு, அவருடைய கீழ்ப்படுகிறவங்கள தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு. ஆமாம். அதனால் நம்ம ஒரு நாள் நம்ம குறைஞ்சி போகவே மாட்டோம். நம்ம இதில் இருந்தோ உடம்புல இருந்தோ இதில் இருந்தோ எதுவுமே குறையவே செய்யாது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்கள தான் ஆண்டவர் என்ன விசேஷித்தவங்களா பார்க்குறாரு. அப்போ நான் ஆண்டவர் பார்வையில் விசேஷித்தவளாக இருக்கிறேன். உலக பார்வையில், உன்னுடைய பார்வையில் பத்தியா என்ன இருந்தாலும் என்கிட்ட வந்துட்டா பத்தியா அப்படின்னு நினச்சிட்டு போட்டோம். அவள் பார்வையில் இருந்துட்டு போட்டோம். மருமகளுக்கோ மாமியார் பார்வையில் இருந்துட்டு போட்டோம். ஒரு நாள்னு சொல்லுவாங்கள்ல, மாமியாரை ஒரு நாளும் ப்ளீஸ் பண்ண முடியாது. அதே போல் மருமக எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் அப்படிங்கிற இதெல்லாம் மாமியார் மருமகள் அந்த பிரச்சனை இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமான உறவு. என்னது மாமியார், எங்கேயாவது மாமனார் மருமகன் அந்த உறவு எங்கேயாவது பிரச்சனை வருமா? அவ்வளோ சொல்ல மாட்டாங்க தானே மாமனார் மருமகன். ஏன்னா மாமனாரும் பேச மாட்டார், மருமகனும் பேச மாட்டாங்களா, அதனால் பிரச்சனையே இல்லை இல்லையா? ஆனால் மாமியார் மருமகள் அது மட்டும் எங்கே போனாலும் சண்டை வந்துடுது. என்னதான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் அதனால் நான் பேசக்கூடாது அப்படின்னாலும் எங்கேயாவது அங்கே ஒரு இடத்துல இடிக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று பெஸ்ட்டு பேசாமல் இருக்க நல்லது. நலமானதையும் பேசாமல், சரி நம்மளை ஃபுல் நினச்சிட்டு போட்டோம். ஆண்டவர் பார்வையில் நான் எப்படிப்பட்டவளாக இருக்கிறேன், விசேஷித்தவளாக இருக்கிறேன். கடைசி வரைக்கும் அப்படி தான் வருதா? ஓகே, வெல் அண்ட் குட். ஒரு நாள் ஒன்று வரும், அந்த நாளில் அது எனக்குரிய பிரதிபலனை அவர் என்ன செய்வார், அங்கே கொடுப்பார். அவங்க பெரியவங்களாக இருந்துட்டு போட்டோம், நான் சின்னவங்களாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு அந்த ஒரு இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது கிறிஸ்தவ குடும்பத்தில் சொல்கிறேன், வெளியிலலாம் நான் சொல்லலை. கிறிஸ்தவ குடும்பத்தில் மாமியார் மருமகள் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்ல, வரலாம். ஆனால் அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம பணிவு, அதான் தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் பணிவாக இருங்கள், கீழ்ப்படிந்திருங்கள் இல்லை,
பணிவாக இருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவு. அவங்க அது இப்படி பேசுனா நம்மளும் இப்படி பேசணும். உனக்கு தான் பேச தெரியுமா, எனக்கு பேச தெரியாதான்னா அங்கே பிரச்சனை தான் வரும். அதுக்கு மைதில் வந்துட்டா அவள் வாயே பேச மாட்டான், அப்படியே தான் கடைசி வரைக்கும். சரி ஓகே, அதுவும் பரவாயில்ல தான். வாய் பேசாமல் இருந்தால் அதுவும் பரவாயில்ல தானே. பேசி அது பிரச்சனை வர்றதுக்கு பதிலாக பேசாமல் சரி அது என்னவோ நினச்சிக்கிட்டு போட்டோம். காலம் வர்றப்ப அப்போ என்ன செஞ்சுக்கும் புரிஞ்சுக்குவாங்க. அது ஏற்ற காலம் வரும். அந்த நேரத்தில் அதுக்கு தான் சொல்லி அவர் உங்களை உயர்த்தும்படி நீங்கள் என்ன செய்யுங்கம்மா, பலத்த கரத்துக்குள்ளார அடங்கி. இப்போ நம்மளுக்கு மருமகள் மாமியாருக்கு அடங்கணுங்கிற இடத்துல வச்சுருக்கிறார். இப்போ யாக்கோபு இப்படி தான் இது பண்ணிக்கிட்டே தெரிஞ்சான். அவனுக்கு ஒரு மாமனாரை வச்சுட்டார் இல்லையா? ஆமாம், கீழ்ப்படியாத மருமகனாக இருந்தால் ஒரு மாமனார் அடக்கிறதுக்கு ஒரு மாமனார் அங்கே என்ன செய்தார் இருந்தார். அதாவது கீழ்ப்படியாதுன்னா மாமனாருக்கு கீழ்ப்படியும் அப்படி சொல்லலை. ஒரு பணிவு இல்லாமல் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மாமனார் என்ன செஞ்சுருப்பார், ரெடியாக இருப்பார். அதே போல் நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்குன்னு மருமகளாக இருக்கிறவங்களுக்கு மாமியாரை வச்சுருப்பார். அதே போல் மாமியாரை கரெக்ட் பண்ணுறதுக்குன்னு மருமகளை வச்சுருப்பார். அங்கே தான் தேவனுடைய அன்பை நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். கிறிஸ்து மன்னிக்கிறது போல் நம்ம மன்னிக்கணும் ஒருவருக்கு. எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. இப்போ மாமியாருங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? ஏன்னா அவங்க தான் குடும்பத்தை நடத்தி அப்படி பெரிய நிறைய சம்பாதிச்சு எல்லா சொத்துக்களை எல்லாம் இது பண்ணவங்க அவங்க தானே. அதனால் வலி இருக்கும் அவங்களுக்கு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் இன்றைக்கி இவள் எப்படி உட்காந்துருக்கிறா பார், அப்படி இருக்கிறா பார் அப்படின்னு நினைப்பாங்க. நான் பாக்கியம் பெற்றவள், அதனால் நான் உட்காந்துருக்கிறேன். ஓகே, நல்லது தான். ஆனால் அப்படியே சொல்லிக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அதையும் அப்படியே போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணலான்னா, அவங்க அப்படி ஏதாவது நினைக்கிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் பணிவாக என்ன பண்ணிக்கலாம், நம்முடைய காரியங்களை கொஞ்சம் சொல்லி அமைதலாக நம்மளுடைய காரியங்களை நம்ம தெரிவுபடுத்தலாம். அப்படி இருக்கிறப்ப அந்த மாமியார் மருமகள்ங்கிற பிரச்சனை, நான் கிறிஸ்தவ குடும்பத்தை மட்டும்தான் சொல்கிறேன், வெளியில் சொல்லலை சரியா? அதெல்லாம் வேறு. அங்கே அதாவது சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணினாலே அப்பா அம்மாவே செத்து போயிடணுமா. இப்போல்லாம் அப்படி தான் விரும்புகிறாங்களாம் பிள்ளைங்க. கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா, அவனோட அப்பா அம்மாவும் செத்துடணும், இவளோட அப்பா அம்மாவும் செத்துடணும், அப்படி தான் விரும்புகிறாங்களாம் பிள்ளைங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல? சரி. ஆனால் அது வெளியில். ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளார ஆண்டவர் அப்படிலாம் வைக்கலை. நம்ம மாமியார் மருமகள்னா ரூத் நகோமி நம்ம பார்த்தோன்னா ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறாரு. அவங்க எவ்வளவு, நீ இருக்கிற இடம் தான் என் இடம், அப்படி உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், நீங்கள் எங்கே மறிக்கிறீங்களோ அந்த இடத்துல நானும் மறித்து உங்களோடையே போய் சேர்ந்துருவேன்னு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளவு பாசமாக பிரியமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க மூலமாக தான் என்ன செய்தார், அவங்க மூலமாக வந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ ஒரு பணிவுள்ள அந்த ஒரு மருமகள் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம். அப்போ பணிந்து போகிறதுனால நம்ம குறைந்தே என்ன செய்ய மாட்டோம், போகவே மாட்டோம். விட்டு கொடுக்குறதுனால ஒரு நாள் கெட்டு போக மாட்டோம்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் விட்டு கொடுப்பதுனால நமக்கு சரி, அவங்க உயர்ந்தவங்களாக இருக்கட்டும், ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்க. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, அது எல்லாமே நம்ம செய்கிற செலவெல்லாம் எப்படி இருக்கும், வீண் செலவாக இருக்கும். எனக்கு இப்போ நல்லா தெரியுது. இப்போ எனக்கு எங்கள் மாமனார் மாமியார் இருந்தாங்கல்ல, மாமனார் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எல்லா இடத்துலையுமே மாமனார் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாமியார் தான் என்ன செய்வாங்க, அப்போ இதெல்லாம் செலவாக இப்படி செலவு பண்ணணுமா, இத்தனை புடவை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சரி, ஆனாலும் அதுக்கு பயந்து கொஞ்சம் என்னவா இருந்துக்கிறது, கொஞ்சம் அமைதியாக வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே கொஞ்சம் இதாக இருந்துக்கிறது. அதுக்கு பிறகு இப்போ எனக்கு மருமகள் வந்துட்டாங்கல்ல, அப்போது இப்போ எனக்கு அவங்க சரி என்ன இப்படி செலவு பண்ண, ஆனால் அப்புறம் உடனே எனக்கு நினைப்பு வரும், நம்ம இருக்கிறப்பையும் அவங்க என்ன தான் நினச்சிருப்பாங்க, இப்படி தான் நினச்சிருப்பாங்க. அதனால தான் அங்கே கிளாஷ் வந்திருக்கு. அப்போ இப்போ நான் அங்கே செய்யலாமா, செய்யக்கூடாது. இப்போ எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது, ஆனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அதுதான் சந்தோஷம்னா அது இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில வார்த்தை, எல்லா பணத்தையும் செலவழிச்சிடாதீங்க, கொஞ்சம் ஞானமாக இருந்துக்கும், அது மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்துக்கிறது. ஏன்னா அது வீணான பிரச்சனைகளை என்ன செய்யும், அங்கே உருவாக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்புள்ளவங்களா இப்படி தான் நம்ம அன்பை நம்ம காண்பிக்கணும். அப்போ ஒரு மருமகளாக இருந்து இப்போ ஒரு மாமியாராக மாறுறப்ப அந்த இடத்துல கொஞ்சம் அப்போ நம்ம கற்றுக்கொண்டோம்ல, நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம்ல, அதை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எதெல்லாம் அங்கே நெகட்டிவாக நம்மளுக்கு தெரிஞ்சிச்சோ இப்போ நம்ம அதை அங்கே இம்போஸ் பண்ணக்கூடாது. எனக்கு எங்கள் மாமியார் இப்படிலாம் பண்ணாங்க வச்சாங்க, நான் இங்கே போய் இவ்வளோ அதே போல் நோ, அவங்க பாக்கியம் உள்ளவங்களாக இருந்துட்டு போட்டோம், நான் இப்போ ஆண்டவருக்குள்ளெல்லாம் இருக்கிறேன், அப்போ நான் என்ன பண்ணணும், அவங்கள மாதிரியாக நடந்துக்கணும்.
இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக நான் இப்போ என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியங்களில் இப்போ ஒரு சிலர் இன்னொரு பிற்காலங்களில் நீங்கள் மாமியாராக மாறுவீங்க. அதனால் இப்போமே நம்ம தீர்மானம் பண்ணி வச்சுக்கணும். அதே போல் நம்மளுக்கு அந்த ரொம்ப டாலரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் கொஞ்சம் சகிப்புத்தன்மை வேணும். கட்டாமுட்டான்னு என்னதையாவது பேசி குடும்ப சமாதானத்தை என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. எதை இழந்தாலும், அதான் சொல்லுவாங்க, எதை இழந்தாலும் அந்த சமாதானத்தை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடவே கூடாது. நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக தான் இருக்கணும். நம்ம மூலமாக சண்டை வர்றது மாதிரி என்ன செய்யக்கூடாது, குடும்பத்தில் நடந்துக்கவே கூடாது. நம்ம மூலமாக இப்படி சண்டை வருது அப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும், பரலோகமால இருக்கும் இல்லையா? ஆண்டவர் பரலோகமாக இருக்கிறதுக்காக தான் அந்த குடும்பத்தையே ஏற்படுத்தினார். அந்த பரலோகம் எப்படிலாம் இருக்கும் அதை வந்து நிழலாட்டமாக தான் குடும்பத்தில் உண்டாக்குனார். ஆனால் பிசாசு வந்து என்ன பண்ணிட்டான், அதை கெடுத்து நரகமாக, என் குடும்பம் நரகமாக இருக்குதுங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்ல வைக்கிறோம். நோ, இதில் பரலோக இன்பத்தை தான் நம்ம என்ன செய்யணும், அனுபவிக்கணும். இப்படி ஒருவருக்கு ஒருவர் நம்ம பணிவோடு நடந்து கொண்டு கிறிஸ்து நம்ம மன்னித்தது போல் நம்ம மன்னிக்கணும். உடனே நம்மளுக்கு நினைப்பு வந்துடணும், நம்ம எவ்வளோ மன்னிச்சிருக்கிறார் ஆண்டவர், நம்மளும் என்ன செஞ்சணும். அது தெரியாமல் தானே செய்யுது. அப்படி நம்மளுக்கே இதை செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஒன்று அன்னைக்கு கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன். வீட்டில் கல்யாணம் பண்ணி வந்த புதுசில் எங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி டம்ளர் இருந்துச்சு. அப்போது அது வந்து ஏதோ ஒட்டனை அடிக்கிறேன்னு அடித்து என்ன பண்ணிவிட்டு அது கீழே வந்து உடஞ்சி போயிடுச்சு. உடனே பிறகு அம்மாச்சி வந்துட்டு அது பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே அப்பா வந்து என்ன சொல்லன்னு தெரில, அம்மா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து அவர் போகையும் வரையுமா என்ன சொல்கிறாரு, மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொண்ணு குடம், மாமியார் உடைச்சா இதையே 4 தடவை சொல்லிட்டு இப்படியே போகிறாரு. அப்புறம் இது அம்மாவுக்கு வந்து சிரிப்பை வந்து பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. ஆனால் அப்பப்போ எதையாவது அப்புறம் நான் ஒட்டனை குச்சி எடுக்கிறப்பெல்லாம் சொல்லுவாங்க, பார்த்து செய், அது இது உடஞ்சிராமன்னு சொல்லுவாங்களா. சரி, அப்புறம் எனக்கு அது மனசுலேயே இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் வீட்டுக்கு போயிருந்தப்ப அந்த கண்ணாடி டம்ளர் உடஞ்ச மாதிரி டம்ளர் எங்கள் வீட்லேயும் இருக்குது. அது எதுக்கோ ஃப்ரீயாக வந்தது, ஏதோ ப்ரூவோ ஏதோ காஃபிக்கு புரியும். அங்கேருந்து 2 டம்ளர் தூக்கிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மாட்ட கேட்டு, நீங்கள் உடைச்சது ஒன்று தானே உடைச்சேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வச்சு, ஓ சொல்லிட்டேன்னு வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னாங்க. சரி, அதோட ஓகே, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்திருக்குது. ஆனால் வந்து நான் அமைதலாக என்ன செஞ்சுக்கிறது, நம்மளும் பேசினோன்னா எப்படி இருக்கும், அந்த இடம் நல்லாவாக இருக்கும். ஆண்டர் காமிச்சாருன்னு அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ நான் வந்து பேசினா எப்படி இருக்கும், ஆண்டர் எவ்வளோ துக்கப்படுவார். அதனால் அந்த இடத்துலலாம் ஆண்டவர் அப்படி கொஞ்சம் பொறுமையாக வர கிருபை செய்வார். அதை தான் இப்போ வந்து மருமகளுக்கு அவளுக்கு தெரியலன்னா நம்ம என்ன செய்யணும், சொல்லித்தரணும். வேறு என்ன பண்ணுறது, அவளுக்கு தெரியாமலே இருக்குது. அப்போ அந்த காரியங்களை சொல்லி கொடுக்குறப்ப அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்போ அந்த பணிவுன்னு அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும். அப்போ எல்லா குடும்பத்தில் வர்ற சண்டை பிரச்சனை அது இது சந்தோஷம் எல்லாத்துக்குமே காரணம் யாராக இருப்பாங்க, நீங்களே சொல்லுங்கள். ஒரு பெண்ணு தான் காரணமே. குடும்ப சந்தோஷத்துக்கு காரணமும் ஒரு பெண்ணு தான். குடும்ப சண்டை பிரச்சனை பிரிவு எல்லாம் வந்து காரணமும் என்னது தான், அவங்க ஆம்பளைங்க அடிச்சுக்க, அதுக்கு காரணமும் என்னவாக தான் இருக்கும் பாருங்க. ரூட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க. ஆகையினால நம்ம ஞானம் உள்ளவர்களாக என்ன செய்யணும், ஆமாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஞானம் வேணும்னா ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருந்து அவர் ஞானத்தை தருகிறவர். அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். இந்த கொஞ்ச நேரத்தில் நிறையெல்லாம் சொல்ல முடியல. சரி, ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நிறைய நேரம் ஆகிவிட்டது, சாப்பாடெல்லாம் அப்போவுமே ரெடி ஆயிடுச்சு. ஆகையினால இந்த நேரத்தை இதோட முடித்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இதை பெண்கள் வந்து ரொம்ப பேசுகிறவங்க தானே, அதனால் பேசிக்கிட்டே இருந்துட்டேன். அதனால் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தைகள் தான். நான் ஒரு வாரமாகவே அதுக்காக ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவரே, நான் நிறைய ரெடி பண்ணேன், ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் சொல்ல முடியாதுல்ல, தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்ல முடியாது. என்ன தேவையோ அதை சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதனால் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தை என் வாயில் போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். அந்த வார்த்தைகளை தான் இப்போ சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை இதை கேட்டுட்டு அப்படியே நம்ம இது பண்ணாமல் நம்ம வாழ்க்கை கட்டப்படணும். ஆண்டவர் எங்களை கட்டி வைத்திருக்கிறார், குடும்பமாக எங்களை வச்சிருக்கிறார், சாட்சியாக வச்சிருக்கிறார். அதை தான் உங்களுக்கும் சொல்கிறோம். நீங்களும் நிச்சயமாக அதே போல் ஒரு சந்தோஷமான என் குடும்பம் மிகவும் நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளே என்ன செய்வார்,
வைப்பார். எல்லாமே நம்மளை பொறுத்து தான். நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ, எல்லாமே சொல்லுவாங்கள்ல, நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த நம்ம பார்வையை பொறுத்து தான். நம்ம எந்த கண்ணாடியில் பார்க்குறோம், வெள்ளை கண்ணாடியில் பார்த்தோன்னா வெள்ளையாக தெரியும், கருப்பு கலர் கண்ணாடியில் பார்த்தா கருப்பாக தெரியும், மஞ்சள் கலரில் பார்த்தா எல்லாம் மஞ்சளாக தான் தெரியும். நம்ம பார்க்குற பார்வை தான். ஸோ அதனால் நம்ம பார்வையை மாற்றிக்கொண்டு நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும்னு சொல்லி இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிக்கலாக டே டு டே லைஃப்பில் எந்த காரியமானாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு, ஆண்டவரை இதில் நான் என்ன பண்ணணும், இந்த காரியத்தில் என்ன செய்யணும், என் பிள்ளையினுடைய காரியத்தில் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றையும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு நிதானமாக, எப்பயுமே நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். படபடத்து அவசரப்பட்டு நான் பேசிட்டேன் இது மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது. ரொம்ப அதான் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவிதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்மளுக்கு ஒரு சிலர் இயற்கையாக இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டால் நிச்சயமாக அதை நம்மளுக்கு தருவார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பேசினோம். ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, அந்த வார்த்தைகளை நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய வேதத்திலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். குடும்பத்தை ஏற்படுத்தினவங்க நீங்கள், எங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்லி டிசைன் பண்ணி வச்சுருக்கிறவங்களும் நீங்கள் தான். ஆண்டவரே அதன்படி நடக்கும்படியாக மனைவிகளாகிய எங்களுக்கும் புருஷர்களாகிய அவங்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு தாய் ஒவ்வொரு தகப்பனுக்கும் தங்கள் பிள்ளைங்களை எப்படி நடத்தணும், தங்கள் குடும்பத்தை நடத்தணுங்கிற காரியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரே நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்கள் வழி நடத்துங்க. இந்த வர இருக்கிறதான எல்லாம் இந்த நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே நன்றி. சாட்சி உள்ளவர்களாக எங்களை நிலைநிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.